வெல்கம் டு பி புக். திஸ் இஸ் மோகனா லோகநாதன். இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம்னா, 7th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 4ங்கிறது டெல்லி சுல்தானியம். இந்த டெல்லி சுல்தானியத்தை தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க குரூப் 1, 2, 2A ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா 7th 4th லெசனா இருக்கக்கூடிய டெல்லி சுல்தானியமும் 11th ஸ்டாண்டர்ட்ல 10th லெசனா இருக்கக்கூடிய அரேபியர் மற்றும் துருக்கிய வருகை, இந்த 2 லெசனையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா டெல்லி சுல்தானியம் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? இதுவே குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். சோ அப்போ நீங்க இந்த 7th ஸ்டாண்டர்ட கம்ப்ளீட் பண்ணா போதும். பட் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் இதுக்குள்ளேயே கேட்பாங்களான்னா நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பெட்டர் இதை ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு இந்த 11th ஸ்டாண்டர்ட ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுங்க. யாரா இருந்தாலும் சரி, 7th வந்து உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது புரியும். புரிஞ்சதுக்கு அப்புறம் 11th படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இத 2 லெசனை பார்க்கலாம். லெசன்ஸை பார்த்துட்டு இந்த 2 லெசனை பேஸ் பண்ணி டெல்லி சுல்தானியம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தானியம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். முதல்ல முகமது கோரி அப்படிங்கிறவரால தான் இந்தியால முஸ்லிம்களோட ஆட்சி நிறுவப்படுது. இந்த முகமது கோரிக்கு அடுத்து இவரு கைப்பற்றிய ஆட்சி அமைச்சாருல்ல, அந்த பகுதிகளை ஆட்சி செய்யறதுக்கு மகன்கள் யாருமே கிடையாது. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு கீழே வேலை செஞ்ச அடிமைகள், ராணுவ அடிமைகளை வந்து மாகாண ஆளுநர்களா நியமிச்சிருப்பாரு. அடிமைகளை மாகாண ஆளுநர்களா வந்து நியமிச்சிருப்பாரு. இந்த மாகாண ஆளுநரா இருந்த குத்புதீன் ஐபக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இவருக்கு அடுத்த ஆட்சியை வந்து அமைக்கிறாரு. குத்புதீன் ஐபக். சோ இவர் என்ன பண்றாருன்னா, முகமது கோரி இறந்த உடனே இனி இந்தியால இருக்கக்கூடிய துருக்கிய பகுதிகள் எல்லாத்துக்குமே ராஜா யாரு, அரசர் யாருன்னா நான் தான் அப்படின்னு இவரையே அறிவிச்சுக்கிறாரு. அறிவிச்சு இப்படி ஸ்டார்ட் ஆகுறது தான் இந்த டெல்லி சுல்தானியம். சோ அப்ப குத்புதீன் ஐபக்கோட வம்சமே தான் ஆட்சி செய்யுமா தொடர்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. 5 வம்சங்கள் ஆட்சி செய்யும். ஒவ்வொரு வம்சமும் ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய வலிமையை இழக்கும் பொழுது அந்த வம்சத்துல இருந்த ஒரு அடிமையும், இவர் எப்படி அடிமையும் மாகாண ஆளுநரா இருந்தாருல்ல, இதே மாதிரி இவரோட கடைசி வம்ச ஆட்சியாளர்கள் வலிமை குன்றி இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர் காலத்துல இருந்த ஒரு அடிமை அடுத்த வம்சத்தை தொடங்குவாங்க. சோ இந்த மாதிரி 5 வம்சங்கள் வந்து இந்த டெல்லி சுல்தானியம்ல இருக்கும். இதுல முதல் வம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஆரம்பிச்ச இந்த அடிமை வம்சம். இந்த அடிமை வம்சம் எந்த காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1206ல இருந்து 1290 வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் இந்த அடிமை வம்சம். நீங்க இந்த வம்சம் என்ன வம்சம்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே டைம் அவங்களுடைய காலங்கள் எவ்வளவு காலம் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த 5 வம்சங்கள் இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஒரு பொறுத்துக்க கொஸ்டின்ல கூட கேட்கலாம். அடுத்து ரெண்டாவதா இவங்களுக்கு அடுத்து இவங்களுடைய அடிமையா இருந்த ஒருத்தர் தான் வந்து ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவரு. இவரு கைகுபாத், அதாவது அடிமை வம்சத்துல கடைசி அரசரா இருக்கக்கூடிய அந்த கைகுபாத்தை வந்து கொன்னுட்டு ஜலாலுதீன் கில்ஜி வந்து அவரு சுல்தானா தன்னை அறிவிச்சுக்குவாரு. அப்படி உருவானதுதான் இவங்களுக்கு அடுத்து வந்த கில்ஜி வம்சம். இந்த கில்ஜி வம்சம் காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1290ல இருந்து 1320 வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த கில்ஜி வம்சத்திலயும் இதே மாதிரிதான் வரும். இதுல கடைசியா ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய காலத்துல இருந்த அடிமையும் படை தளபதியுமா இருக்கக்கூடிய கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறவர் தான் துக்ளக் வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. இந்த துக்ளக் வம்சத்துடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1320ல இருந்து 1414 வரைக்கும் ஆட்சி செய்வாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா துக்ளக் வம்சம் ஒரு காலகட்டங்கள் 1398 காலகட்டங்கள் 88ல இருந்து 98 காலகட்டங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வலிமை குன்றி இருப்பாங்க. சோ அப்பதான் வந்து என்ன ஆகும்னா தைமூர் படையெடுப்பு நடக்கும். இந்த இடத்துலதான் வந்து தைமூர் படையெடுப்பு நடக்கும் இந்த காலகட்டங்கள்ல. அப்ப தைமூர் படையெடுப்பு நடந்து இந்தியால இருக்கக்கூடிய இந்த துருக்கிய பகுதிகளில் இருந்த பெரும் செல்வங்களை எல்லாத்தையுமே தைமூர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க கொள்ளையடிச்சிட்டு போகும்பொழுது இங்க அவங்க கைப்பற்றின பகுதி இருக்குல்ல, அதை வந்து நிர்வகிக்க யாரையோ ஒருத்தர பிரதிநிதியா நிறுத்திட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கிசிர்கான் அப்படிங்கிறவரை இந்த இந்திய பகுதிகளுக்கு ஒரு ஆளுநரா நியமிச்சுட்டு போவாங்க. அவரு உருவாக்குறது தான் வந்து பின்னால சையது வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சையது வம்சமோட ஆட்சி காலங்கள்னு பாத்தீங்கன்னா 1414ல இருந்து 1451 வரைக்கும் இருக்கும். இந்த 1451ல சையது வம்சத்தோட கடைசி அரசரான ஆலம் ஷா என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு இந்த அரச பதவியே வேணாம், நான் வந்து அமைதியான வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லி அரச பதவியை துறந்துருவாரு.
இவரு அரச பதவியை துறக்கும் பொழுது இவரோட ஆட்சி காலத்துல படைத்தளபதியும் அடிமையுமா இருந்த பஹலூல் லோடி அப்படிங்கிறவரு அடுத்த வம்சமான லோடி வம்சத்தை ஆரம்பிப்பாரு. இந்த லோடி வம்சம் வந்து 1451 இருந்து 1526 வரைக்கும் நடக்கும். அப்ப 1526ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபருக்கும் இந்த லோடி வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளரான இப்ராஹிம் லோடிக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வார் நடக்கும். இப்ராஹிம் லோடி. சோ இந்த வார்ல என்ன ஆகும்னா பாபர் வந்து வின் பண்ணிடுவாரு. சோ 1526 பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. இந்த போரோட பெயர் என்னன்னா முதலாம் பானிபட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் முதலாம் பானிபட் போர். சோ இந்த முதலாம் பானிபட் போர்ல வந்து பாபர் வின் பண்ணிடுவாரு. இவர் வின் பண்றதுனால இதோட இந்த டெல்லி சுல்தானியம் முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்துட்டு பாபர் முகலாய ஆட்சிய ஆரம்பிச்சிருவாரு. சோ இதுதான் வந்து இந்த சுல்தான்கள் டெல்லி சுல்தானியத்துடைய ஓவர்லுக் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல ஒவ்வொரு வம்சத்திலயும் என்னென்ன ஆட்சியாளர்கள் வந்தாங்க, அவங்க என்னென்னலாம் மக்களுக்கு பண்ணாங்க அப்படிங்கறதுதான் இந்த 7th ஸ்டாண்டர்ட் புக்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ ஒவ்வொரு வம்சமா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அண்ட் அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறதுதான். சோ இது ஆக்சுவலி எப்படி நடக்குதுன்னா, இந்த 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல வட இந்தியால துருக்கிய குதிரைப்படையாளர்கள் வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி கொள்ளையடிக்கிறதுக்கு தான் உள்ள வந்தாங்க. சோ அப்படி கொள்ளையடிச்சவங்க ஒரு காலகட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, அரசியல் ஆதிக்கத்தையும் வந்து அதாவது நம்மளுக்கு கீழ இந்த பகுதிகள்ல அரசியல் நிர்வாகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அதுலயுமே அவங்க வெற்றி பெறுறாங்க. சோ இவங்க அரசியல் ஆதிக்கத்தை இங்க செலுத்துறதுக்கு இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய துணிச்சலும் இந்த துருக்கிய வீரர்களுடைய துணிச்சலும் மூர்க்க குணமும் தான் இவங்களுடைய வெற்றிக்கு காரணமா சொல்லப்படுது. இது மட்டும் தான் காரணமா அப்படின்னா, இவங்க இந்த பகுதிகள்ல வந்து ஆட்சி அமைக்கும் பொழுது இந்தியாவுல இருந்த அரசர்கள் அவங்களுடைய பகுதிகளை காத்துக்கொள்ள தவறின அந்த இயலாமையுமே தான் இவங்களுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இவங்க இந்திய பகுதிகளில் வந்து அரசியல் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் முற்படும் பொழுது இந்திய பகுதிகளில் இருந்த அரசர்கள் வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியாம தன்னையும் தன்னுடைய நாட்டையும் காத்துக்கொள்ள முடியாத நிலையில ஒரு வலிமையற்ற இருந்த அவங்களுடைய இயலாமை தான் இவங்களுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம் அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா, இந்த துருக்கிய வீரர்கள் இந்த முஸ்லிம் வீரர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் போர் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து மேம்பட்டு இருந்துச்சு. இந்திய வீரர்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து மேம்பட்ட நிலையில இருந்தாங்க. அதனால இவங்க வந்து ஈஸியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இப்ப அடிமை வம்சம் 1206ல இருந்து 1290 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்தியாவுல முதல்ல முஸ்லிம்கள் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டதுன்னா முகமது கோரி அப்படிங்கிறவரால தான் நிறுவப்பட்டது. ஆட்சி எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டுல நிறுவப்படுது. சோ இவருக்கு மகன்கள் இல்லாத காரணத்தால பண்டகன் அப்படிங்கிற தனி வகை அடிமைகளை பேணினார். சோ இவருக்கு அடுத்து ஆட்சி செய்யறதுக்கு இந்த பண்டகன்கள் வந்து இது பண்ணாங்க. இந்த பண்டகன் அப்படின்னா என்னன்னா ராணுவத்துக்காக விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு அடிமைகளை குறிக்கக்கூடிய சொல் தான் வந்து இந்த பண்டகன். இது வந்து ஒரு பாரசீக சொல். இதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இவரோட ஆட்சி காலத்துல என்ன பண்றாருன்னா மாகாண ஆளுநர்களாவும் அதுக்கப்புறமா வந்து பின்னர் சுல்தான்கள் அப்படிங்கிற நிலைக்கும் உயர்த்துறாரு. சோ இப்படிதான் வந்து இருக்கு. 1206ல என்ன ஆகுது அப்படின்னா முகமது கோரி இறந்துடுறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு அடுத்து யாருன்னா இவருடைய அடிமையும் மாகாண அளவுல ஆளுநரா இருந்த இந்த குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்தியால இருக்கக்கூடிய துருக்கிய பகுதிகளுக்கு இனி நான் தான் அரசர் அப்படின்னு தன்னை அறிவிச்சுக்கிறாரு. சோ இதுதான் முக்கியமான ஒரு நிகழ்வு. 1206ல முகமது கோரி இறந்துடுறாரு. இறந்த உடனே அவருடைய அடிமையா இருக்கக்கூடிய இந்த குத்புதீன் ஐபக் இந்தியால இருக்கக்கூடிய துருக்கிய பகுதிகளுக்கு தான் தான் அரசன் அப்படிங்கிறது தன்னை அறிவிச்சுக்கிறாரு. சோ இப்படி உருவானதுதான் இந்த அடிமை வம்சம். அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. மாம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாம்லுக் அரசு அப்படின்னு. அப்ப மாம்லுக் அப்படின்னா என்னன்னா மாம்லுக்னாலும் அடிமைன்னு தான் அர்த்தம். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சோ இவர்தான் வந்து இந்த அடிமை வம்சத்துக்கு அடிக்கல் நாட்டுறாரு.
இப்படிதான் டெல்லி சுல்தானியம் உருவாகுது. இந்த வம்சம் வந்து கிட்டத்தட்ட 84 ஆண்டுகள் ஆட்சி செய்யறாங்க. இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்பாங்களான்னா இதுவும் கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களோட ஆட்சி காலம்ங்கிறது 1206ல இருந்து 1290. அப்போ 84 வருஷங்கள் இவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. நீங்க இதை மக்கப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இந்த காலகட்டங்கள்ல இருந்தே உங்களால சொல்ல முடியும். 1206ல இருந்து 1290ன்னா 84 வருஷம். அப்ப 84 வருஷம் இவங்க இந்த இந்திய துணை கண்டத்தை ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதுல இந்த அடிமை வம்சத்துடைய முதல் அரசர் யாரு? குத்புதீன். இவர் தான் தோற்றுவிச்சாரு. சோ குத்புதீன் ஐபக் இவர் வந்து 4 வருஷம் தான் ஆட்சி செய்யறாரு. 1206ல இருந்து 1210 வரைக்கும் தான் ஆட்சி செய்யறாரு. இவர் வந்து மாகாண ஆளுநரா தான் முதல்ல நியமிச்சிருப்பாங்க. அதனால அந்த மாகாண ஆளுநரா இருந்தாருல்ல, சாரி, லாகூர்ல இருக்கக்கூடிய மாகாண ஆளுநரா வந்து நியமிச்சிருப்பாங்க. சோ அப்ப லாகூரையே தலைநகரமா வச்சு இவருடைய ஆட்சியை தொடங்குறாரு. பின்னால என்ன பண்றாருன்னா தலைநகரத்தை டெல்லிக்கு மாத்திடுறாரு. இந்த பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குத்புதீன் ஐபக்ல. ஏன்னா தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. சோ அப்ப குத்புதீன் ஐபக் தான் வந்து டெல்லி சுல்தானியம்ல தலைநகரை வந்து லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்தினாரு. இவர் வந்து ஒரு செயல்திறன் மிக்கவரா செயல்பட்டாரு. இவரோட ஆட்சி காலத்துல பல பகுதிகளை கைப்பற்றினாரு. அப்படி பாத்தீங்க அப்படின்னா இவர் என்னென்ன படையெடுப்புகள் பண்ணிருக்காருங்கிறது தெரியணும். சோ மத்திய மேற்கு சிந்து பகுதி, கங்கை சமவெளி பகுதிகளில் வந்து இவரே தலைமை எடுத்து ஏத்துக்கிட்டு போய் படைய நடத்தி பல பகுதிகளை கைப்பற்றுறாரு. சோ மத்திய பகுதிகள், அதாவது டெல்லியை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள், உத்தரப்பிரதேசம், அந்த தக்கான பகுதிகள், இந்த பகுதிகள் எல்லாம் வந்து இவரே வந்து படைய எடுத்துட்டு போய் பல பகுதிகளை கைப்பற்றாரு. ஆனா கீழை கங்கை சமவெளி, கீழை அப்படின்னா கிழக்கு பகுதின்னு அர்த்தம். சோ இப்படி இந்தியா எப்படி இருக்குமா? நான் டிராப் பண்றது கொஞ்சம் இதாதான் இருக்கும். சோ இந்த பகுதியில டெல்லி இருக்குமா? இங்க வந்து பீகார் இருக்கும், இங்க வங்காள பகுதிகள் இருக்கும். சோ இந்த கங்கை ரிவர் ஆறு வந்து இப்படிதான் போகும் உங்களுக்கு. மேற்கு வங்காளத்துல உள்ள போய் இந்தாண்ட வெஸ்ட் பெங்கால் இதுல போயிட்டு பங்களாதேஷ்ல வந்து கலக்கும் அரபிக்கடல்ல. சோ இந்த பகுதி எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாருன்னா இவரே படையெடுத்துட்டு போய் கைப்பற்றுறாரு. இந்த கீழே கங்கை சமவெளினா இந்த கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய கங்கை பகுதி. சோ பீகார், மேற்கு வங்கம், இந்த பகுதிகள்லாம் என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஒருத்தர் அனுப்புறாரு, நீ இந்த பகுதியை போய் கைப்பற்றிட்டு வான்னு. அப்படி அனுப்பினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. பீகார், வங்காள பகுதிகளை கைப்பற்றும் பொறுப்பை பக்தியார் கில்ஜி கிட்ட ஒப்படைக்கிறாரு. இந்த பக்தியார் கில்ஜி பத்தி நம்ம ஆல்ரெடி குப்தர்கள்ல படிச்சோம். 1200 காலகட்டங்கள்ல நாலந்தா பல்கலைக்கழகம் அழிக்கப்படுது. அதை அழிச்சது பக்தியார் கல்ஜியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த பக்தியார் கில்ஜி யார் அப்படின்னா இவர் அனுப்புன ஆள் தான். ஓகேங்களா? சோ இந்த 1206ல தான் இவரு இதாகுறாரு. பட் அதுக்கு முன்னாடியே இந்த படையெடுப்புகள்லாம் நடத்தி இவங்களுக்கு கீழே ஒரு சில ஆட்சி பகுதிகள் கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுக்கு இவ்வளவுதான். இவரு முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலைநகரை மாத்துனது, அதுக்கப்புறம் இவர் எடுத்த படையெடுப்பு. ஒரு சில பகுதிகளில் இவரே படையெடுத்துட்டு போய் கைப்பற்றி இருப்பாரு. இந்த கீழே கங்கை சமவெளி பகுதிகள், பீகார், வங்காள பகுதிகளை மட்டும் பக்தியார் கில்ஜி கிட்ட ஒப்படைக்கிறாரு. நீங்க வந்து போய் கைப்பற்றிட்டு வாங்க அப்படின்னு. சோ இதுதான் இவங்களுடைய பகுதியில முக்கியமானது. இதுக்கு அடுத்து குத்புதீன் ஐபக்ல என்ன முக்கியம் அப்படின்னா இவர் கட்டின ஒரு மஸ்ஜித். குத்புதீன் ஐபக் வந்து குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிறத டெல்லியில கட்டிருப்பாரு. இதுதான் வந்து இந்தியால இருக்கக்கூடிய மிக பழமையான மசூதி. உங்களுக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். குத்புதீன் ஐபக் கட்டிய மஸ்ஜிதோடைய பெயர் என்னன்னு கேட்கலாம். அப்படின்னா குவத் உல் இஸ்லாம். இல்ல குவத் உல் இஸ்லாம் எங்க இருக்குன்னு கேட்கலாம். டெல்லியில இருக்கு. அதே இந்தியாவில இருக்கக்கூடிய பழமையான மசூதி எதுன்னு கேட்டாலுமே குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் தான். ஓகேங்களா? கொஸ்டினை எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு சில பாயிண்ட்ஸ் தான். இந்த அடிமை வம்சத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கும். சோ அதுக்கடுத்த முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற கொஸ்டினா இந்த குதுப் மினார், டெல்லியில குதுப் மினார்னு இருக்கும். அந்த குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினவர் யாருன்னு பார்த்தா இந்த குத்புதீன் ஐபக் தான் ஃபர்ஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா இவர் 1210ல 1206ல இருந்து 1210 வரைக்கும் தான் ஆட்சி செய்யறாரு. 10ல ஒரு எதிர்பாராத சூழல்ல வந்து இறந்துருவாரு. போலியோ விளையாட்டுனா குதிரை ஏற்றம். அந்த குதிரை ஏற்றத்துல குதிரையில இருந்து கீழே விழுந்து படுகாயம் அடைஞ்ச இவரு இறந்துருவாரு. சோ அதனால இவரு ஆரம்பிச்சத இவருக்கு அடுத்து ஆட்சி செய்ய போற இவருடைய மருமகன் இல்துமிஷ் என்ன பண்ணுவாருன்னா கட்டி முடிப்பாரு. சோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, யார் அடிக்கல் நாட்டினாங்க குதுப் மினாருக்கு? சோ அப்ப குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அதை கட்டி முடிச்சவர் யாருன்னா அவருடைய மருமகனான இல்துமிஷ் தான் வந்து கட்டி முடிச்சிருப்பாரு.
ஓகேங்களா? சோ அப்புறம் போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்த குத்புதீன் ஐபக் 1210 என்ன ஆகுது அப்படின்னா இயற்கை எய்திறாரு. சோ இவருக்கு அப்புறம் இவருடைய மகன் தான் ஆட்சிக்கு வரணும். அப்ப இவருடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரம் ஷா. ஆரம் ஷா தான் இவருடைய மகன். இந்த ஆரம் ஷா வந்து திறமை அற்றவரா இருக்காரு. இவருக்கு வந்து எப்படி ஆட்சி செய்யணும்னே தெரியல. சோ அதனால அவையில இருந்த துருக்கிய பிரபுக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த குத்புதீன் ஐபக்குடைய அடிமையும் படை தளபதியுமான மருமகனுமா இருக்கக்கூடிய இல்த்துமிஷ அடுத்த சுல்தானா வந்து ப தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர தேர்வு செய்யறாங்க. இப்படிதான் வந்து இவருடைய மருமகன் ஆட்சிக்கு வந்தது. புரிஞ்சுங்களா? சோ ஆரம் ஷா தான் மகன். அவர் வந்து ஒரு திறமையற்றவரா இருந்ததுனால துருக்கிய பிரபுக்கள் இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி நம்மள பொறுத்த வரைக்கும் மன்னர்கள் அப்படின்னா, மன்னர்களுடைய அவையில யார் இருப்பா? அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரிதான் டெல்லி சுல்தானியத்துடைய அவையில இருக்கக்கூடியவங்க தான் இந்த துருக்கிய பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துருக்கிய பிரபுக்கள் தான் வந்து அமைச்சர்கள் மாதிரி. சோ இவங்க எல்லாருமே ஐபக் இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம் ஷா வந்து நாடு உருப்படாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, குத்புதீன் ஐபக்குடைய மருமகனா இருக்கக்கூடியவரையும் படை தளபதியுமான இல்த்துமிஷ வந்து நம்ம சுல்தானா தேர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சுல்தானா வந்து இல்த்துமிஷ தேர்வு செய்யறாங்க. சோ அப்படி இல்த்துமிஷ் வந்து 1210 இருந்து 1236 வரைக்கும் வந்து ஆட்சி செய்வார். 1210 முதல் 1236 வரை ஆட்சி செய்வாரு. இவர் ஆட்சிக்கு வந்த உடனே இவரோட ஆட்சி பகுதியில இருக்கக்கூடிய கலகக்காரர்களை ஒடுக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே ஆட்சியை கொண்டு வராரு. இவருடைய காலத்துலதான் வந்து என்ன ஆகுதுன்னா மங்கோலிய படையெடுப்பு, அதாவது மங்கோலியர்கள் செங்கிஸ்கானுடைய தலைமையில இந்தியாவுடைய எல்லை பகுதிகளை அச்சுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. மங்கோலியர்கள் இப்பதான் வந்து இங்க வந்து இந்திய பகுதிகளில் அச்சுறுத்தல ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப இல்துத்மிஷ் காலங்கள்ல தான் வந்து மங்கோலியர்களுடைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கிஸ்கான். சோ செங்கிஸ்கான் தலைமையில இந்தியாவுடைய எல்லை பகுதிகளில் இவங்க வந்து அச்சுறுத்துறாங்க. சோ இந்த காலகட்டத்துலதான் இன்னொரு விஷயமும் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கிஸ்கானால தோற்கடிக்கப்பட்டு ஒரு போர்ல தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்ட குவாரிசம் ஷா சலாலுத்தீன் குவாரிசம் ஷா சலாலுத்தீன் அப்படிங்கிறவரு இல்துத்மிஷ் கிட்ட வந்து கேக்குறாரு, எனக்கு அடைக்கலம் கொடுங்க, அடைக்கலமும் பாதுகாப்பும் கொடுங்க மங்கோலியர்கள் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி இவர் வந்து இல்துத்மிஷ்ட கேட்கும் போது இல்துத்மிஷ் என்ன பண்ணிடுறாருன்னா, இல்ல என்னால வந்து உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவருடைய வேண்டுகோளை மறுத்துடுறாரு. இதனால இல்துத்மிஷ் மங்கோலிய ஆபத்துல இருந்து தவிர்க்கிறாரு. சோ மங்கோலிய ஆபத்தை வந்து தவிர்த்துட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி நீங்க மங்கோலியர்கள் எல்லை பகுதிகளில் வந்து அச்சுறுத்துறாங்க. இப்ப நான் வந்து இவருக்கு ஆதரவு கொடுத்தேன், அடைக்கலம் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா இவரு தன்னுடைய ஆட்சி பகுதி மேல வந்து போர் தொடுப்பாங்க. அதனால பெரிய மாற்றங்கள், பெரிய கலகங்கள் உருவாகும். ஆட்சியே கூட கவிழ்றலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, இவரு அடைக்கலம் கொடுக்கல. அதனால மிகப்பெரிய மங்கோலிய ஆபத்துல இருந்து இல்துத்மிஷ் வந்து தப்பிக்கிறாரு. ஓகேங்களா? சோ இதுவும் கேட்பாங்க. யாரு செங்கிஸ்கானால தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்ட அவர் வந்து இல்துத்மிஷ் கிட்ட அடைக்கலம் கேட்டாருன்னு குவாரிசம் ஷா சலாலுத்தீன். சோ இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மங்கோலியர்கள் இவர்களுடைய ஆட்சியில தான் வந்து அச்சுறுத்தல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய எல்லை பகுதிகள்ல அப்படின்னுட்டு. சோ அப்ப இவர் என்ன பண்றாரு, ஒருவேளை மங்கோலியர்கள் வந்து நம்மளுடைய பகுதிகள் மேல போர் தொடுக்க வந்தா, தாக்குதல் நடத்துனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அது எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம். சோ இது எல்லாத்தையுமே பண்றதுக்காக ஒரு துருக்கிய பிரபுக்கள் கொண்ட 40 பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்குறாரு. மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்குறாரு. இந்த குழுவுக்கான பேர் என்னன்னா சகல்காணி அல்லது நாற்பதின்மர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். சோ இவர் உருவாக்குன நாற்பதின்மர் முறை அப்படிங்கிறது என்னன்னு கேட்பாங்க. எதுக்காக உருவாக்குனாருன்னு கேட்கலாம். சோ அப்ப எதுக்காக உருவாக்குனாருன்னா மங்கோலியர்கள் தாக்குதல் நடத்தினா அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட குழு தான் இந்த சகல்காணி நாற்பதின்மர் குழு. சோ அடுத்ததா வந்து இல்துத்மிஷ் காலங்கள்ல இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு தனது படைகள்ல பணியாற்றி இருப்பாங்கல்ல. சோ இப்ப ராணுவ படைகள் வச்சிருப்பாரு. அந்த படையில பணியாற்றவங்களுக்கு ஊழியம் கொடுக்கணுமா? சோ அந்த ஊதியம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஊதியத்திற்காக இக்தாக்கள குடுக்கறாரு. இக்தாக்கள் அப்படின்னா நிலங்கள்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ காசா குடுக்காம நிலமா குடுத்துடுறாரு. அப்ப நிலமா குடுத்தா, சோ இவருக்கு கீழ ஒர்க் பண்ற ராணுவ அதிகாரிக்கு இந்த நிலங்களை கொடுப்பாரா? இந்த ராணுவ அதிகாரி என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு வழங்கப்பட்ட இந்த இக்தாக்களை வந்து
பல்வேறு மக்களுக்கு வந்து, அதாவது ஏழை மக்களுக்கு வந்து குத்தகைக்கு விடுவாரு. குத்தகைக்கு விட்டுட்டு இதுல இருந்து வரக்கூடிய வரிய வசூலிச்சு இவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய படைய வந்து பராமரிக்கிறதுக்கும், குதிரைகள பராமரிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்குவாரு. இதுல இருந்து வரக்கூடிய வரிய. அதாவது இந்த நிலங்கள்ல இருந்து வரக்கூடிய வரிய இந்த ராணுவ அதிகாரி பயன்படுத்திப்பாரு. பயன்படுத்தி தன்னுடைய படைய வந்து பராமரிச்சு வச்சிருப்பாரு. எப்போலாம் வந்து சுல்தானுக்கு வந்து போர், அதாவது போர் நடக்குது, போர்க்காலங்கள்ல சுல்தானுக்கு உதவி தேவைப்படுது அப்படிங்கிற காலகட்டத்துல இந்த ராணுவ அதிகாரி தன்னுடைய படையை சுல்தானுக்கு அனுப்புவாரு. சோ அது மூலியமா அதுக்காக தான் வந்து அதுக்கு பிரதிபலனா ஊதியமா தான் இந்த இக்தாக்கள் இவருக்கு வழங்கப்படுது. ஓகேங்களா? சோ அப்ப இக்தா முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம். அப்படி பார்த்தா எல்துமிஷ் அப்படிங்கிறவர் தான். சோ அப்ப இக்தா அப்படின்னா என்ன பொருள்னா நிலம் அப்படின்னு அர்த்தம். சோ ராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் தான் வந்து இக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இத வாங்குனவங்க, அதாவது யார் இந்த நிலங்களை பெறுறாங்களோ அவங்களை இக்தாதார் அல்லது முக்தி அப்படின்னு அழைப்பாங்க. இவங்க போர்க்காலங்கள்ல சுல்தானுக்கு ராணுவ உதவிகள் செய்யணும். தன்னுடைய படைகளையும் குதிரைகளையும் பராமரிக்கிறதுக்காக இந்த நிலங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த வரிய பயன்படுத்தி கொள்வார்கள். இதுதான் வந்து இல்துமிஷ்ல முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஐபக்கால வந்து தொடங்கப்பட்ட குதுப் மினாரை கட்டி முடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தா இல்துமிஷ். 1236ல இவர் இயற்கை எழுதுறாரு. சோ இங்க இருக்கிறது தான் இந்த குதுப் மினார். இந்த குதுப் மினார் வந்து டெல்லியில இருக்கு. நம்ம இதை ஆல்ரெடி குப்தர்கள் காலத்திலயும் இதை பத்தி படிச்சிருக்கோம். என்னன்னு படிச்சிருக்கோம்னா, இந்த குதுப் மினார் இருக்கிற வளாகத்துலதான் மெக்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மெக்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது முதலாம் சந்திரகுப்தரை பத்தி சொல்லக்கூடிய, சாரி, முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை சொல்லக்கூடிய ஒரு இரும்புத்தூண் கல்வெட்டு. ஆனா இதை அமைச்சவர் யாருன்னு பார்த்தா இரண்டாம் சந்திரகுப்தர் அமைச்சிருப்பாரு. அப்பயுமே இந்த குதுப் மினாரை பத்தி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ அப்ப இல்துமிஷை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரிசம் ஷா சலாலுதீன் அப்படிங்கிறவரு இல்துமிஷ் கிட்ட அடைக்கலம் கேட்பாரு. இதை மறுத்துருவாரு இவரு. அதுக்கு அடுத்தது மங்கோலியர்கள் தாக்குதல் பண்ணா அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சகல்கானி அப்படிங்கிற ஒரு 40 குழுவை வந்து உருவாக்கி இருப்பாரு. இது செகண்ட் பாயிண்ட். தேர்டு, இந்த இக்தாக்களை வழங்கினாரு. இக்தாதார் முக்தி அப்படின்னு அழைப்பாங்க இந்த நிலங்களை பெற்றவங்கள. நான்காவதா பாத்தீங்கன்னா குதுப் மினாரை கட்டி முடிச்சது யாருன்னு கேட்கலாம். சோ அதுவும் இந்த இல்துமிஷ் தான். இவ்வளவுதான் இல்துமிஷ் பத்தி. ஓகேங்களா? இல்துமிஷ்க்கு அடுத்து இல்துமிஷோட மகனான ருக்தீன் ஃபிரோஸ் அப்படிங்கிறவர் தான் ஆட்சிக்கு வரணும். ஆனா இவர் மரணமுறதுனால என்ன ஆகுது, இவர் இறந்துறதுனால இல்துமிஷோடைய மகளான ரஷ்யாவை வந்து அடுத்த சுல்தானா வந்து தேர்வு செய்வாங்க. சோ அப்ப ரஷ்யா 1236ல இருந்து 1240 4 ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இந்த ரஷ்யா அப்படிங்கிறவங்க வந்து மிகவும் திறமை உள்ள ஒரு பெண்மணியும் மனவலிமை கொண்ட ஒரு வீராங்கனையும் ஆவார். ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன். இவங்களை பத்தி டீட்டெயில்டா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. அப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு அவுட்லுக் மட்டும் பாத்துரலாம். யார் யார் வராங்க, என்னென்ன நடக்குது அப்படின்னுட்டு. சோ இந்த ரஷ்யா அப்படிங்கிறவங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, துருக்கிய பிரபுக்கள் அவையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. சோ இந்த ரஷ்யா வந்து இந்த அவையில இருக்கக்கூடிய துருக்கிய பிரபுக்களுக்கு வந்து ஆதரவு தரல. துருக்கியர்கள் அல்லாத பிரபுக்கள் இருப்பாங்கல்ல, துருக்கிய பிரபுக்களுக்கு சாதகமா நடக்காம, துருக்கியர் இல்லாம மத்த பிரபுக்கள் இருப்பாங்கல்ல, துருக்கிய வழியா வராதவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுனால இந்த துருக்கிய பிரபுக்கள் எல்லாருக்குமே வந்து ரஷ்யா மேல வந்து சரியான கோவம். சோ அதனால வெறுப்புல இருக்காங்க. சோ இது வந்து முதல் காரணம். இந்த காரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரஷ்யாவுடைய காலத்திலயுமே வந்து இந்த மங்கோலியர்கள் தாக்குதல் வந்து இருக்கதான் செஞ்சுச்சு. சோ பஞ்சாப்ல இவங்களுடைய ஆட்சி பகுதியில ஆளுநரா இருந்த துக் அல்துன்யா அப்படிங்கிற ஒரு ஆளுநர் இருப்பாரு. பஞ்சாப்ல அல்துன்யா அப்படிங்கிறவரு. சோ அவரு வந்து அடிக்கடி கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இத ஒடுக்கணும் அப்படின்னு இந்த ரஷ்யா வந்து நினைப்பாங்க. இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டங்கள்ல ரஷ்யா வந்து ஜலாலுத்தீன் யாகுத், அதாவது இவங்க சுல்தானியா பொறுப்பேத்துக்கிட்டா அப்புறம் வந்து ஜலாலுத்தீன் யாகத்துங்கிற ஒரு எத்தியோப்பிய அடிமைய தன்னுடைய உதவியாளரா நியமிச்சுப்பாங்க. இவர் வந்து இவங்க ரொம்பவே நம்புவாங்க. இந்த ஜலாலுத்தீன் யாகுத்துக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு வந்து இந்த துருக்கிய பிரபுக்களுக்கு பிடிக்கல. ஆல்ரெடி ரஷ்யா மேல ரஷ்யா வந்து துருக்கிய பிரபுக்களுக்கு ஆதரவா இல்லைங்கிற ஒரு வெறுப்பும் இந்த துருக்கிய பிரபுக்களுக்கு இருக்கு. அது இல்லாம இந்த ஒரு விஷயம், ரஷ்யா வந்து ஜலாலுத்தீன் யாகுத்துக்கு வந்து
அவர பெருசும் நம்புறாங்க. அவங்கள வந்து தன்னோட தனி உதவியாளரா வச்சிருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு பிடிக்கல இந்த துருக்கிய பிரபுக்களுக்கு. இந்த 2 காரணங்கள வச்சு ரஷ்யா வந்து எப்படியாவது ஆட்சியில இருந்து இறக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ரஷ்யாக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால இவங்களால அத பண்ண முடியல. சோ இப்ப ஆல்ரெடி சொன்னோம். இந்த டெல்லி பஞ்சாப் பகுதிகள்ல வந்து இந்த மங்கோலியர்கள் தாக்குதல் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த பஞ்சாபோடைய ஆளுநரா இருக்கக்கூடிய அல்துன்யா வந்து கலகம் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத ரஷ்யா ஒடுக்கணும்னு நினைச்சாங்கன்னு. சோ இதுக்காக ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா, பஞ்சாப் பகுதி நோக்கி போறாங்க. போயிட்டு துக்ரில் கானுடைய கழகத்த ஒடுக்கிட்டு திரும்ப வராங்க. திரும்ப வர வழியிலேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த துருக்கிய பிரபுக்கள் ஆல்ரெடி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. சோ அவங்க திரும்பி வரும்பொழுது சதி பண்ணி ரஷ்யாவ கொலை பண்ணிடுறாங்க. சோ 1240ல ரஷ்யாவ கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணி இதுக்கப்புறமாமே ஒரு 4, 5 சுல்தான்கள் 3 சுல்தான்கள் இதுக்கப்புறம் வந்து உருவாகுவாங்க. ரஷ்யாக்கு அப்புறம் 3 சுல்தான்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நபர் வருவாரு. அதோட வந்து இந்த அடிமை வம்சம் முடிஞ்சிரும். இந்த அடிமை வம்சம் தான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். 4 பேர் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக், அதுக்கடுத்து வந்த இல்துமிஸ், அடுத்து இல்துமிஷோட மகள் ரஷ்யா. ரஷ்யா பத்தி ஒரு 1 ஆர் 2 பாயிண்ட்ஸ் தான். அடுத்து ரஷ்யாக்கு அப்புறம் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பா பால்பன் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. இந்த 4 பேர் தான் இந்த அடிமை வம்சத்துல முக்கியமானது. ஓகேங்களா? சோ இப்ப ரஷ்யா அப்படிங்கிறவங்க வந்து துருக்கிய பிரபுக்களுக்கு ஆதரவா இல்லாதனால துருக்கிய பிரபுக்களுடைய வெறுப்ப சம்பாதிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜலாலுத்தீன் யாகுத் இது யாருன்னு கேட்பாங்க. ஒரு எத்தியோப்பிய அடிமை. இவங்கள வந்து தன்னுடைய உதவியாளரா வச்சுக்கிறாங்க. சோ உதவியாளரா வச்சு இவங்க சொல்றத இவங்க ரொம்ப நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயமும் இந்த துருக்கிய பிரபுக்களுக்கு பிடிக்கல. ஆல்ரெடி வெறுப்புல இருந்தவங்க இதுல இன்னும் கோபம் அடையறதுனால எப்படியாவது இந்த ரஷ்யாவை வந்து பதவியில இருந்து கீழ இறக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்களுடைய ஆதரவு ரஷ்யாவுக்கு இருக்கிறதுனால இதை இவங்களால செய்ய முடியல. சோ என்ன சதி பண்ணலாம்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது பஞ்சாப்ல அடிக்கடி ஒருத்தர் கலகம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு அந்த கலகத்தை ஒடுக்கிறதுக்காக ரஷ்யா என்ன பண்ணுவாங்கன்னா, பஞ்சாப் போயிட்டு திரும்ப வர வழியில இந்த துருக்கிய பிரபுக்கள் வந்து சதி செஞ்சு இவங்கள வந்து கொன்றுவாங்க 1240ல. சோ இதுக்கப்புறமா வந்து 3 சுல்தான்கள் வந்து வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் ஆட்சி செய்வாங்க. அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வலிமை குன்றியவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ இவங்களுக்கு அடுத்து ஒரு முக்கிய அரசரா வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிறவரு அரசாளும் பொறுப்பை ஏத்துக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த துருக்கிய பிரபுக்கள்லாம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சாதகமா இல்லன்னா ஒரு சதிய பண்ணி அந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு பாக்குறாங்க அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் வந்து கியாசுதீன் பால்பன் நல்லா கவனிச்சிருக்காரு. வம்சாவழியா என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த துருக்கிய பிரபுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு. இந்த துருக்கிய பிரபுக்கள் குழு உருவாக்குனது யாரு? இந்த நால்பதின்மர் குழு, சகல்கானி அப்படிங்கிற குழு. இந்த சகல்கானி குழுங்கிறது முக்கியமான துருக்கிய பிரபுக்களை கொண்ட ஒரு குழு. எதுக்குன்னா மங்கோலியர்களை எதிர்கொள்றதுக்காக இல்துமிஷ் உருவாக்கினாரு. சோ இவங்க பின்னாட்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களே வந்து இந்த சுல்தான்கள வந்து இவங்க நினைக்கிறவங்க சுல்தானா இருக்கணும். இல்ல அப்டின்னா அவங்கள சதி பண்ணி ஏதாவது பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த கியாசுதீன் பால்பன், இப்படி ஒரு குழு இருந்தா தானே பண்ணுவீங்க. அப்ப இந்த மாரி ஒரு குழுவே வேணாம் அப்படின்னு சொல்லி 40ன்மர் குழுவ ஒழித்தவர் யாருன்னு கேட்டா பால்பன். இந்த கொஸ்டினும் முக்கியமான ஒரு கொஸ்டின். 40ன்மர் குழுவ உருவாக்கியவர் யாருன்னா இல்துமிஷ். 40ன்மர் குழுவ வந்து ஒழிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன். சோ இவங்க துருக்கிய பிரபுக்கள் வந்து அதாவது இந்த பால்பனுடைய பகைமை பாராட்டுறாங்க. பகைமை பாராட்டுனா அடுத்து என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா இவங்களுக்கு எதிரா சதி பண்ணுவாங்க. அதே மாரி பால்பன் வந்து தன்னோட ஆட்சியில தனக்கு எதிரா சதி செய்யறவங்களையும், கலகம் அடிக்கடி பண்றவங்களையும் வந்து கடுமையா தண்டிக்கிறாரு. சோ இந்த சதி செய்யறவங்களை எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். யாரெல்லாம் நம்மளுடைய ஆட்சிக்கு எதிரா சதி பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஒற்றர் துறையை வந்து உருவாக்குறாரு. இந்த ஒற்றர் துறையை உருவாக்கி இவங்க டைரக்டா வந்து ஒற்றர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யார் சதி பண்றாங்கங்கிறத கண்டுபிடிச்சு பால்பன் கிட்ட வந்து சொல்லிருவாங்க. அப்படி இவங்க கிட்ட சொல்றவங்கள வந்து கடுமையா தண்டிக்கிறாரு. கடுமையா கையாண்டிருக்காரு. சோ இதுதான் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 40ன்மர் குழுவ ஒழித்தது. அதுக்கடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால்பன் காலங்கள்ல வங்காளத்துடைய மாகாண ஆளுநரா இருந்தவரு துக்ரில் கான் அப்படிங்கிறவரு. இந்த துக்ரில் கான் என்ன பண்ணுவாருன்னா, கலகம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அடிக்கடி இந்த வங்காள மாகாணங்கள்ல. என்ன நீ என் ஆட்சியில அடிக்கடி கலகம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பால்பனே போய் துக்ரில் கானை வந்து கொன்றுவாரு.
தேடி கண்டுபிடிச்சு துக்ரில் கான கொன்றுபாரு. இது ஒரு முக்கியமான விஷயம் பால்பன் பத்தி. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மியோக்கள், மீவாட் பகுதியில இருக்கக்கூடிய இந்த மியோக்கள் அப்படின்னா ஒரு முஸ்லிம் இனத்தவர்கள் தான். வடமேற்கு இந்தியால இருக்கக்கூடிய ரஜபுத்திர முஸ்லிம் இனத்தவர்கள் தான். இவங்களுக்கு ஏன் எதிரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அடிக்கடி கொலை கொள்ளையில ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதனால பல பேர் மக்கள் பாதிக்கப்பட்டுட்டே இருந்தாங்க. அடிக்கடி கொலை கொள்ளைகள்ல ஈடுபட்டதுனால ஆட்சி ஒரு அமைதியாவே இல்லாம கலகங்கள்லாம் இருந்ததுனால என்ன பண்றாருன்னா, பால்பனே நேரடியா இவங்கள படையெடுத்து போறாரு. படையெடுத்து போகும்பொழுது, இந்த மியோக்கள்லாம் ஓடி ஒளியுறாங்க. அப்படி ஒளியும் பொழுது அவங்களலாம் தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்றாரு. கருணை இல்லாம கொலை பண்ணி இந்த மியோக்கள ஒழிச்சிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா, மக்கள காக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். அடிக்கடி இவருடைய ஆட்சி பகுதிகளுமே இந்த கொலை கொள்ளைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்ததுனால. ஓகேங்களா? சோ இந்த 3 விஷயங்கள் 40 குழுவை ஒழித்தது, துக்ரில் கான கொலை செஞ்சது, இந்த மியோக்களை ஒழித்தது. இது முக்கியமான விஷயம். இவர் இவ்ளோ கருணை இல்லாம நடந்துக்கிட்டாரே, அப்ப மங்கோலியர்களுடைய போர் தொடுத்திருப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்கோலியர் தாக்குதல இவர் எதிர்கொள்ளவே இல்ல. மங்கோலியர்களோட இணக்கமான உறவ பராமரிக்கிறாரு. சோ அதனால இவருடைய காலங்கள்ல மங்கோலியர் அச்சுறுத்தல் இல்ல. சோ அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கிஸ்கான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மங்கோலியர்கள் அப்படிங்கிறவங்க செங்கிஸ்கான் தலைமையில தான் நம்ம இந்திய பகுதிகளில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு இல்துமிஷ் காலத்திலே பார்த்தோம். இந்த செங்கிஸ்கானுடைய பேரன் இவர் வரும்பொழுது செங்கிஸ்கானுடைய பேரனும் ஈரானுடைய மங்கோலிய வைஸ்ராயமா இருக்கக்கூடிய குலகு கான் அப்படிங்கிறவர்கிட்ட போய் ஒரு உறுதிமொழி வாங்குறாரு. என்னன்னா, நீங்க எங்களுடைய டெல்லி சுல்தானியம் பகுதி, அதாவது சட்லஜ் ரிவரை தாண்டி இந்த பக்கம் படையெடுத்து வரமாட்டேன், எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு நட்புறவா பேணுறாரு. சோ குலகு கான என்ன பண்றாருன்னா, ஓகே நாங்க இனிமேட்டு வரமாட்டோமா, சட்லஜ் நதியை கடந்து உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழிய கொடுக்கறாரு. சோ இதுவும் கேட்பாங்க, யார் குலகு கான் கிட்ட உறுதிமொழி பெற்றாங்க சட்லஜ் நதியை தாண்டி வரமாட்டோம் அப்படின்னு பார்த்தா கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிறவர் தான் உறுதிமொழி வாங்கியிருப்பாரு. சோ அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய ஆட்சி காலத்துல அமீர் குஷ்ரோ அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கவிஞரை, பாரசீகத்தை சேர்ந்த ஒரு கவிஞரை பால்பன் ஆதரிச்சிருப்பாரு. பால்பன் ஆல் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க, அமீர் குஷ்ரோ அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கடுத்து 1287ல இவர் இறந்துடுறாரு. சோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய மகன் கைகுபாத் சுல்தானா தேர்வு செய்யப்படுறாரு. ஆனா இந்த கைகுபாத் ஒரு திறமையற்ற அரசர். சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவரு அரச பிரதிநிதியா பொறுப்பேற்பாரு. அரச பிரதிநிதியா ஒண்ணும் இல்ல, கைகுபாத் தான் மன்னன், கைகுபாத் தான் சுல்தான். சோ இவருடைய பேர்ல யார் ஆட்சி செய்வாங்க அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் ஆட்சி செய்வாங்க. சோ அரசருடைய பேர்ல ஆட்சி செய்யறவங்களதான் அரச பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப கைகுபாத் காலத்துல கைகுபாத் சிற்றின்பத்துல மூழ்கி இருந்ததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அரச பிரதிநிதியா மாலிக் ஜலாலுதீன் பொறுப்பேற்கிறாரு. சோ இவர் இந்த கைகுபாத்தோடைய படையில இருந்த ஒரு படை தளபதி. சோ இவரு பின்னால என்ன பண்ணிருவாருன்னா, சதி பண்ணி இந்த கைகுபாத்தை கொன்னுட்டு இவரே என்ன பண்ணுவாருன்னா அரசராக ஆரம்பிச்சிருவாரு. சோ இவரால உருவாக்கப்பட்ட வம்சம் தான் அடுத்த ஆட்சி அமைக்கும். அப்படி உருவானதுதான் இந்த கில்ஜி வம்சம். ஓகேங்களா? சோ அப்ப பால்பன் பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 முறை ஒழித்தது, துக்ரில் கானை கொலை பண்ணது, அதுக்கு அடுத்தது மியோக்களை ஒழித்தது, குலகு கானுடைய இணக்கமான உருவை பேணியது, இவர் ஆதரித்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமீர் குஷ்ரு. சோ சட்லஜ் நதியை தாண்டி வரமாட்டேங்கிற உறுதிமொழி பெற்றார். இவ்வளவுதான் முக்கியமான விஷயம். இவருக்கு அடுத்து 1287ல இவர் மரணம் உறாரு. சோ அதுக்கு அடுத்தது கைகுபாத் ஆட்சி செய்யறாரு. கைகுபாத் ஒரு திறமையற்ற அரசரா இருந்ததுனால இவரோட பேர்ல ஜலாலுதீன் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவரு அரச பிரதிநிதியா, அதாவது நாயிஃபா பொறுப்பேற்று ஆட்சியை அமைக்கிறாரு. சோ இவர் பெயரளவுலதான் சுல்தான். ஓகேங்களா? உண்மையான சுல்தான் யாருன்னா கைகுபாத். அப்ப கைகுபாத்தை முடிச்சுட்டா நம்ம சுல்தான் ஆயிரலாம் அப்படிங்கறதுனால இந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்றாருன்னா ஒரு ராணுவ அதிகாரியை அனுப்புறாரு. அனுப்பி இந்த கைகுபாத்தை கொலை பண்றாரு. கொலை பண்ணிட்டு முறையா அரியணை ஏறுறாரு. சோ இதுல இருந்து உருவாகக்கூடியதுதான் இந்த கில்ஜி வம்சம். சோ 1290ல இருந்து 1320 வரைக்கும் இருந்ததுதான் இந்த கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஆட்சியாளர்கள் தான். ஒண்ணு இந்த ஜலாலுதீன் கில்ஜி,
அடுத்தது இவருடைய மருமகனா இருக்கக்கூடிய அலாவுதீன் கில்ஜி. இந்த 2 பேர பத்தி தான் நம்ம வந்து இந்த கில்ஜி வம்சத்துல பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ 1690ல இருந்து 1320 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் கில்ஜி வம்சம் அப்படின்னு பார்த்தோம். இதுல முதல் ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜலாலுதீன் கில்ஜி. சோ இவரோட ஆட்சியில பல படையெடுப்புகள மேற்கொள்றாரு. சோ பல பகுதிகள தன்னோட ஆட்சிக்கு கீழ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல படையெடுப்புகள மேற்கொள்றாரு. சோ இவரோட ஆட்சி காலத்துல கராவுடைய ஆளுநரா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஆட்சியாளரான அலாவுதீன் கில்ஜி. இந்த அலாவுதீன் கில்ஜி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜலாலுதீன் கில்ஜியோடைய மருமகன் தான். வேற யாருமே கிடையாது. சோ இவருடைய மருமகன் அண்ட் இவருடைய சகோதரருடைய மகனும் ஆவார். சகோதரர் உடன் பிறந்தோருடைய மகன். உடன் பிறந்தோர். இவர் கூட பிறந்தவங்களுடைய பையனும், இவரோட மருமகனும் ஆனதுதான் இந்த அலாவுதீன் கில்ஜி. இவரு கராவுடைய ஆளுநரா இருக்காரு. சோ ஜலாலுதீன் ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் நடந்துச்சுன்னு சொன்னோம்ல. சோ இவர் என்ன பண்றாருன்னா, நீ வந்து படையெடுத்து போ அப்படின்னு சொல்லி அலாவுதீன் கில்ஜியை தலைமையேற்று படை நடத்த சொல்லி பழைய படையெடுப்புகள் நடக்குது. அப்படி அதுல முக்கியமான படையெடுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அலாவுதீன் கில்ஜி தலைமையேற்று போனதுல முக்கியமான படையெடுப்புனா இந்த தக்கான பகுதியில இருக்கக்கூடிய தேவகிரிக்கு எதிரா இவர் மேற்கொண்ட ஒரு படையெடுப்பு தான். சோ அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாருன்னா, தேவகிரியுடைய யாதவ அரசரா இருக்கக்கூடிய ராமச்சந்திரனை தோற்கடிக்கிறாரு. சோ அப்ப அலாவுதீன் வெர்சஸ் தேவகிரி அரசரான ராமச்சந்திரன். இதுல ராமச்சந்திரன் தோத்துறாரு. அலாவுதீன் கில்ஜி வின் பண்ணிடுறாரு. அலாவுதீன் கில்ஜி வின் பண்றதுனால அந்த நகர், அதாவது தேவகிரியை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சிட்டு நிறைய பணத்தோட பெரும் செல்வங்களோட இவர் திரும்பி வராரு அலாவுதீன் கில்ஜி எங்க அரசவைக்கு. சோ அப்படி வரும்பொழுது அங்க அரசவையில இருக்கக்கூடிய பிரபுக்களுக்கும் படை தளபதிகளுக்கும் என்ன பண்றாருன்னா, இவரு எடுத்துட்டு வந்த அந்த பெரும் செல்வங்களை பிரிச்சு கொடுக்குறாரு. கொடுத்து அந்த பிரபுக்களையும் படை தளபதிகளையும் தன்வசம் வந்து வசப்படுத்திடுறாரு. தன் பக்கம் ஈர்த்துக்கிறாரு. இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் இவங்களை தன் வசம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஜலாலுதீனை இவரு வஞ்சகமா கொன்னுட்டு, அதாவது தன்னோட மாமனார் தான், அவரையே இவரு கொன்னுட்டு 1696ல தன்னை சுல்தானா அறிவிச்சுக்குவாரு. அவ்வளவுதான். ஜலாலுதீன் கில்ஜியை பத்தி நீங்க முக்கியமான விஷயம் அப்படின்னா, கைகுபாத்த கொன்னு இவரு ஆட்சிக்கு வருவாரு. கடைசியில இவரோட மருமகன் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவாருன்னா, தேவகிரிய வந்து யாதவ அரசரான ராமச்சந்திரனோட போரிட்டு அவரை தோற்கடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு பெரும் செல்வத்தோட திரும்பி வருவாரு. ஜலாலுதீன் ஆட்சியில வந்து அந்த பணத்தை வந்து துருக்கிய பிரபுக்களுக்கும் படைத்தளபதிகளுக்கும் கொடுத்து தன் பக்கம் ஈர்த்துக்கிட்டு ஜலாலுதீன் கில்ஜியை கொன்றுவாரு. கொன்னுட்டு இவர் ஆட்சியாளரா உருவெடுத்துருவாரு. சோ அதுக்கு அடுத்தது அலாவுதீன் கில்ஜி 1296ல இருந்து 1316 வரைக்கும் ஆட்சி செய்யறாரு. 1296 முதல் 1316 வரைக்கும் ஆட்சி செய்யறாரு. இவருடைய ஆட்சியில, அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில மங்கோலியர்களை தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. சோ அப்ப பஞ்சாப்ல மங்கோலியர்களுக்கு எதிராகவும், ராஜஸ்தானிற்கும் குஜராத்திற்கும் எதிராகவும் இவருடைய படையெடுப்புகள் வந்து பாராட்டுக்குரியதா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இவர் வந்து திறமையா வந்து மங்கோலியர்களை எதிர்கொண்டிருக்காரு. சோ அப்ப இவருடைய படையெடுப்புகள் பாராட்டுக்குரியனதா இருந்திருக்கு அப்படிங்கிறாரு. இவங்களுடைய மாமனார் எப்படி ஜலாலுதீன் கில்ஜி எப்படி அலாவுதீன் கில்ஜியை படையெடுத்து போ அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜியோட காலத்துல தலைமை தளபதியா இருக்கவரு தான் இந்த மாலிக் கஃபூர். இந்த மாலிக் கஃபூரை என்ன பண்றாருன்னா, 1310ல நீ தென்புலம் வரைக்கும் வந்து படையெடுத்து போ, மதுரை வரைக்கும் படையெடுத்துட்டு போயிட்டு வா, போயிட்டு எவ்வளவு செல்வங்கள் கொண்டு வர முடியுமோ அது எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி மாலிக் கஃபூரை இவரு பணித்தாரு. சோ இதுக்கப்புறம் இந்த மாலிக் கஃபூர் பல்வேறு படையெடுப்புகளை தன்னுடைய தலைமையில மேற்கொள்றாரு. அப்படி முக்கியமான படையெடுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவகிரி யாதவ அரசர்கள், துவார சமுத்திரத்தோட ஹொய்சாளர்கள், வாராங்கல்ல இருக்கக்கூடிய காகத்தியர்கள், வாராங்கல்ல தெலுங்கானா, வாராங்கல் காகத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் எல்லார் மேலயுமே வந்து போர் தொடுக்கிறாரு. போர் தொடுத்து வெற்றி பெற்று இவங்கள அலாவுதீன் ஆட்சியோடைய மேலாதிக்கத்தை ஏத்துக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. ஓகேங்களா? சோ இது முக்கியமான விஷயம். இதுல முக்கியம் அப்படின்னா, இவர் மங்கோலியர்களுடைய எதிர்த்து பல படையெடுப்புகளை பண்ணது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது இவருடைய தளபதி மாலிக் கஃபூரை 1310ல தென்புலம் வரைக்கும் படையெடுத்துறதுக்காக அனுப்புனது. சோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, இப்படி படையெடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்ல, இவரோட ஆட்சி காலங்களையும் பல படையெடுப்புகள் நடந்திருக்குல்ல. இவரோட படையெடுப்புகள்ல முக்கியமான படையெடுப்புனா இந்த சித்தூர் படையெடுப்பு தான். இந்த சித்தூர்ல ரஜபுத்திரர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. 1303ல சித்தூர் ரஜபுத்திரர்களுக்கு எதிராக அலாவுதீன் படைகள் அங்க போய் போர் தொடுக்குது. அப்படி போர் தொடுக்கும் போது ஒரு கட்டத்துல வந்து ரஜபுத்திர படைகள் வந்து தோல்வியை தழுவிடுவோம் அப்படிங்கிற நிலைமை
நிலைமை வந்துருச்சு. சித்தூர்ல இருக்கக்கூடிய ரஜபுத்திர படைகள் வந்து தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற நிலை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் வந்து தன்னுடைய பழைய மரபான ஜௌஹர் முறைப்படி வந்து ஒரு சடங்கு நடத்துறாங்க. இந்த ஜௌஹர் சடங்கு அப்படின்னா என்னன்னா, ஆண்கள் வந்து போர்க்களத்துல மாளணும். அதாவது ஆண்கள் போர்க்களத்துல போரிட்டு தன்னோட உயிரை வந்து விடணும். பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளேயே அரண்மனைக்குள்ளேயே தீய மூட்டி பெண்கள் வந்து தீயில வந்து குதிச்சுருவாங்க. இதுதான் வந்து இந்த ஜௌஹர் முறை. இது எப்ப நடக்குது அப்படின்னா 1303ல இந்த சித்தூர் சூறையாடல் அலாவுதீன் கில்ஜி காலகட்டங்கள்ல எடுத்த ஒரு படையெடுப்புல முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன முறைன்னு கேட்பாங்க. ஜௌஹர் முறை சடங்கு அப்படின்னு சொல்லும். அடுத்தது வந்து என்னன்னா, இவருடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவருடைய படையெடுப்பு மாரியே இவருடைய நிர்வாகமும் பாராட்டுக்குரிய விஷயமா இருந்துச்சு. இவர்தான் வந்து முதல்ல என்ன பண்றாருன்னா, டெல்லிய சுத்தி இருக்கக்கூடிய இந்த வேளாண் பகுதிகள் நிலங்கள் எல்லாத்தையும் அளந்து, நிலங்களுக்கு ஏற்ப வரி விதிக்கிறாரு. அந்த வரியுமே நிரந்தரமான ஒரு வரியா வந்து விதிச்சிடுறாரு. இவ்வளவு பகுதிகள் வச்சிருக்கீங்களா? நீங்க இவ்வளவு கட்டணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிரந்தர வரிய விதிச்சிடுறாரு. அந்த வரியுமே விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தானியமா குடுக்கலாம். பணமா குடுக்கணும்னு அவசியம் இல்ல. தானியமா வந்து அந்த வரிய வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த வரியெல்லாம் வசூலிக்கிறதுக்கு தன்னுடைய ராணுவ அதிகாரிய பணித்துறாரு. சோ, ராணுவ அதிகாரி தான் வந்து இந்த பொறுப்ப வந்து ஏத்துக்கணும். வரி வசூலிக்கிறத. இதனால என்ன ஆகுதுன்னா, காலம் காலமா உள்ளூர் தலைவர்களும், குறுநில மன்னர்கள் அந்த பகுதியில இருந்த குறுநில மன்னர்களும், அவங்க அனுபவிச்சுட்டு வந்த உரிமைய இழக்குறாங்க. அதாவது குறுநில மன்னர்கள், உள்ளூர் தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதிக அளவு வரி வசூலிச்சு நல்லா வாழ்ந்திருப்பாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு உரிமை அந்த இடத்துல இருக்குமா? அவங்கள பார்த்தா மக்கள் வந்து பெரியவர்கள் அப்படிங்கிற மதிக்கிற மாரி இருந்திருக்கும்ல. சோ இந்த உரிமை எல்லாமே இவரோட காலகட்டங்கள்ல பறி போயிடுது. சோ இவர் வந்து வரி வசூலிக்கிறதுக்கு ராணுவ அதிகாரி கிட்ட அந்த வரி வசூலிக்கக்கூடிய பொறுப்ப ஒப்படைச்சுருவாரு. இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மக்கள் இதனால பலனடைந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இவருடைய ஆட்சி காலத்துல இன்னொரு அ விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறை அப்படிங்கிறத வந்து அறிமுகம் பண்ணாரு. இந்த கட்டாய உணவு தானிய கொள்முதல் அப்படின்னா என்னன்னா, தன்னோட படைகளுக்கு தேவையான படைப்பிரிவுகளுக்கு தேவையா இருக்கக்கூடிய அந்த உணவுகள் வந்து தேவையில்ல. சோ அதனால கட்டாயமா வந்து உணவுகள கொள்முதல் பண்றாரு. ஒண்ணும் ஓஸ்ல வந்து எடுத்துக்கல. கொள்முதல் தான் பண்றாரு. ஆனா கொள்முதலுக்கான வரிய அதாவது விலைய வந்து யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா, இந்த சுல்தான் தான் நிர்ணயம் செய்றாரு. அரசே வந்து ஒரு வரிய வந்து ஒரு விலைய வந்து சொல்லிடும். அந்த விலைக்கு விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய தானியங்கள குடுக்கணும். இதுதான் வந்து கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறை. இந்த மாரி வரியா வசூலிக்கப்பட்ட தானியங்கள அரசாங்கத்துடைய பண்டக சாலையில வந்து சேமிச்சு வைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது இவரு இப்படி பல திட்டங்கள, சட்டதிட்டங்கள கொண்டு வர்றாருல்ல, இதெல்லாம் சரியா செயல்படுதா? அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஒற்றர்கள் குழுவையும் இவரு நியமிக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரக்ட்டா பார்த்துட்டு வந்து இவர்கிட்டயே சொல்லுவாங்க. கரெக்ட்டா இருக்கா? எல்லாருமே வந்து ஃபாலோ பண்றாங்களா? நம்மளுடைய சட்டதிட்டங்கள அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து இங்க இவர்கிட்டயே சொல்லுவாங்க. 1316ல அலாவுதீன் கில்ஜி மரணம் அடைஞ்சிருவாரு. சோ அலாவுதீன் கில்ஜிய பொறுத்தவரைக்கும் நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த மங்கோலிய படையெடுப்புல திறமையா செயல்பட்டிருப்பாரு. அதுக்கடுத்து தன்னுடைய தளபதி மாலிக் கஃபூர 1310ல தென்புலம் வரைக்கும், மதுரை வரைக்கும் படையெடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாரு. முக்கியமான படையெடுப்புனா 1303ல நடந்த இந்த சித்தூர் சூறையாடல், ஜவஹர் முறையை பின்பற்றினது. சீர்திருத்தங்கள் இவருடைய ஆட்சியில அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்கள் அப்படின்னா நிலங்கள அளந்து நிலையான வரிய வந்து விதிச்சது. அந்த வரியுமே தானியமா வாங்கியிருப்பாரு. சோ அது அந்த வரிய கலெக்ட் பண்றதுக்கு ராணுவ அதிகாரிகள வந்து நியமிச்சிருப்பாரு. அதனால உள்ளூர் தலைவர்களும், குறுநில மன்னர்களும் வந்து காலம் காலமா அனுபவிச்சுட்டு வந்த உரிமைய இழக்குறாங்க. அதுக்கடுத்து கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறைய அறிமுகப்படுத்துறாரு. இதன்படி அந்த உணவு தானியங்களுக்கான கொள்முதல் விலைய சுல்தானே நியமிக்கிறாரு. இதெல்லாம் சரியா நடக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு ஒற்றர்கள் குழுவையும் நியமிக்கிறாரு. 1316ல இவர் மரணம் அடைகிறாரு. இவருக்கு அப்புறம் இவர்களுடைய வழித்தோன்றல்கள் பல பேர் வந்து ஆட்சியை அமைக்கிறாங்க. ஆனா அவங்க தோல்வியுறதுனால கியாசுதீன் துக்ளக் அதாவது காசி மாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறவருடைய பேர் என்னன்னா காசி மாலிக். மாலிக் கஃபூர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருல்ல, இவர்தான் ஆக்சுவலா வந்து இதுக்கப்புறம் ஆட்சி செய்வாரு. இவர்களுடைய இதுல இருந்த படை தளபதியான மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவர் தான் வந்து ஆட்சி அமைப்பாரு. ஆனா இந்த மாலிக் கஃபூர் வந்து 30 நாள்ல வந்து கொன்றுவாங்க. துருக்கிய பிரபுக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாலிக் கஃபூர
30 டேஸ் தான் இவர் பதவியிலேயே இருப்பாரு. இவங்கள கொன்றுவாங்க. கொன்னுட்டு அதுக்கப்புறம் கியாசுதீன் துக்ளக்ங்கிறவர் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவாரு. இந்த கியாசுதீன் துக்ளக் தான் துக்ளக் வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. சோ இந்த துக்ளக் வம்சம் எவ்வளவு காலம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1320ல இருந்து 1414 வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் இந்த துக்ளக் ஆட்சி. சோ இந்த துக்ளக் வந்து துக்ளக் வம்சம் இருக்கக்கூடியது. இந்த துக்ளக் வம்சத்துடைய முதல் அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக் 1320ல இருந்து 324 வரைக்கும் ஆட்சி செய்யறாரு. ஒரு 4 ஆண்டுகள் தான், அதை விட ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. இந்த அலாவுதீன் கில்ஜி இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பல்வேறு அரசியல் குழப்பங்கள் நகலுது. ஏன்னா கிட்டத்தட்ட இவர் எப்போ இறந்துறாரு 1316லயே இறந்துடுறாரு. ஆனா இவர் ஆட்சி ஏற்கிறது வந்து 1320 தான். இந்த 4 வருஷத்துல அரசியல் குழப்பங்கள், பல்வேறு பகுதிகள் வந்து இழக்க நேரிடுது. டெல்லி சுல்தான் கட்டுப்பாட்டுல இருந்த பல்வேறு பகுதிகள் வந்து இழந்துடுறாரு. சோ இதை மீட்கிறதே இவருக்கு பெரும் பணியா இருக்கு. அதனால பல படையெடுப்புகள், இவர் ஆட்சிக்கு வந்த உடனே பல படையெடுப்புகளை மேற்கொள்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ இவருடைய மகனான சுனாகானை வந்து வாராங்கல் பகுதியை வந்து போரிட்டு வெற்றி பெற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சோ சுனாகானும் என்ன பண்றாருன்னா அப்பா சொன்ன மாதிரி வாராங்கல் பகுதிக்கு எதிராக போரிடுறாரு. போரிட்டு வாராங்கல் அரசரான பிரதாபருத்ரனை வந்து வின் பண்றாரு. வின் பண்ணி அங்க இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு திரும்பி வராரு. திரும்பி வரும்போது இவர் கொள்ளையடிச்ச செல்வங்களை என்ன பண்றாருன்னா டெல்லிக்கு பக்கத்துல துக்லகாபாத் அப்படிங்கிற ஒரு நகரை வந்து நிர்மாணிக்கிறாரு. சோ இதுதான் வந்து முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த காலகட்டங்கள்ல. ஜுனாகான் வந்து வாரங்கல் அரசர் பிரதாபருத்தனை தோற்கடிச்சு அங்க இருந்து எடுத்துட்டு வந்த செல்வங்களை என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்க. துக்லகாபாத் அப்படிங்கிற ஒரு புதிய நகரை வந்து நிர்மாணிப்பாரு. ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து சிமிலரா இருக்கும். கில்ஜியில எப்படி ஜலாலுதீன் கில்ஜியை கொன்னுட்டு ஜலாலுதீன் கில்ஜி வந்து இவருடைய மருமகனான அலாவுதீன் கில்ஜி கொன்னுட்டு இவர் ஆட்சி செஞ்சிருப்பாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கும். இங்க என்ன ஆகும்னா கியாசுதீன் துக்ளக்கோட மகன் தானே வந்து சுனாகான். இந்த சுனாகான் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட அப்பாவை கொண்டுட்டு இவர் பதவிக்கு வந்துருவாரு. அவருமே ஜலாலுதீன் கில்ஜி காலத்துல வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து என்னன்னா தேவகிரி பகுதியை போய் படையெடுத்துட்டு போய் பெரும் செல்வங்களோட திரும்ப வந்து ஜலாலுதீனை கொண்டுட்டு இவர் ஆட்சி அமைப்பாரு. அதே மாதிரி கியாசுதீன் காலத்துல சுனாகானை வந்து வாராங்கல் பகுதியில போய் போர் எடுத்துட்டு வாங்கினாங்கல்ல. அப்ப வாராங்கல் பகுதியில போய் போர் தொடுத்துட்டு வந்துட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட அப்பாவை கொண்டுட்டு இவர் ஆட்சியாளரா மாறிடுவாரு. இப்படிதான் வந்து சுனாகான் வந்து தன்னுடைய தந்தையை கொன்றுட்டு ஆட்சி அமைக்கிறாரு. சுனாகான் ஆட்சி அமைக்கும் பொழுது முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேர்ல ஆட்சி அமைக்கிறாரு. 1325ல கியாசுதீன் துக்ளக் அடுத்ததா முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேர்ல சுனாகான் பதவி ஏற்கிறாரு. இவரோட காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1325ல இருந்து 1351 வரைக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னா முகமது பின் துக்ளக் கற்றறிந்த ஒரு மனிதர், நல்லா படிச்சவரு, நாலேஜபிள் பர்சன். இவர் இருந்தாலுமே குரூரம் நிறைந்தவர். இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. முகமது பின் துக்ளக் கற்றறிந்தவர், குரூரம் நிறைந்தவர். சோ அலாவுதீன் நாடுகளை எப்படி கைப்பற்றி கொள்ளையடிச்சு அந்த அவர் கொள்ளையடிக்கக்கூடிய அந்த அரசு வந்து தன்னுடைய கீழே இருக்கணும், கட்டுப்பாட்டு கீழே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அதே மாதிரி இந்த முகமது பின் துக்ளக் என்ன பண்றாருன்னா இந்த துணைக்கண்டம் முழுவதுமே தன்னோட நாடா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ இந்த துணைக்கண்டம் முழுவதும்னா இந்திய பகுதிகள் ஒட்டுமொத்த பகுதிகளும் என்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறாரு. டெல்லி இது வரைக்கும் தலைநகர் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கா? டெல்லிங்கிறது வடக்கு பகுதியில் இருக்கு. இந்த வடக்கு பகுதியில இருந்து இந்த ஆட்சியை வந்து சரியா செய்ய முடியாது அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாருன்னா தேவகிரி, அதாவது இந்தியாவுடைய மத்திய பகுதியில வந்து மைய பகுதியில வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவகிரிக்கு தலைநகரை மாத்துறாரு. இந்த தேவகிரியோட பேரை தௌலதாபாத் அப்படின்னு மாத்திட்டு டெல்லியில இருந்து, இங்க டெல்லி இருக்குன்னா டெல்லியில இருந்து இந்த சென்ட்ரல் ரீஜியனுக்கு வராரு, தேவகிரி பகுதிக்கு வராரு. அப்ப மைய பகுதிக்கு வந்துட்டா இங்க இருந்து டெல்லி வடக்கு பகுதியிலையும் ஆட்சி செய்யலாம், தெற்கு பகுதியிலையும் ஆட்சி செய்யலாம்னு ஒரு பிளான் போடுறாரு. ஆனா அந்த பிளான் வந்து சரியா எக்ஸிக்யூட் ஆகாதுங்கிறத அவர் சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டாரு. டெல்லியில இருந்து தேவகிரிக்கு போன உடனே அதை புரிஞ்சுட்டாரு. புரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணிடுறாருன்னா தேவகிரியில யாரும் இருக்காதீங்க, கிளம்பி டெல்லிக்கே போங்க. ஏன்னா இவர் டெல்லியில இருந்து தேவகிரிக்கு வரும்பொழுது மக்கள், பிரபுக்கள் எல்லாருமே வந்து என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ எல்லாருமே இவரோட வந்தாங்க. ஒருவேளை இங்க இருந்து இங்க நடந்து வரணும் 40 நாள் ஆகும் கிட்டத்தட்ட டெல்லியில இருந்து தேவகிரிக்கு வரதுக்கு. இந்த 40 நாள் பயணத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு சிலர்கள், அதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள், ஊனமுற்றோர்கள், இவங்க எல்லாம் வந்து ஓடி ஒளியறாங்க எங்களால வர முடியாது அப்படின்னு. சோ இவங்க ஓடி ஒளிஞ்சவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனையுமே கொடுக்கறாரு.
சோ இந்த மாதிரி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. மறுபடியும் என்ன ஆகுது? திரும்பவும் டெல்லிக்கே போயிடுறாங்க. சோ டெல்லிக்கு இவங்க திரும்ப போகும்போது அங்க நிலைமை எப்படி இருக்குன்னா, காலியா, கைவிடப்பட்டதா இருக்கு. குறைந்த அளவு மக்களோட இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் அதாவது திரும்ப போகும்பொழுது டெல்லி காலியா இருந்துச்சு அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா, மொராக்கோ நாட்டோட பயணியான இபன் பதுதா அப்படிங்கிறவங்க தான் இந்த குறிப்ப குடுத்திருக்காங்க நம்மளுக்கு. சோ இதுவுமே முக்கியமான ஒரு விஷயம். நோட் பண்ணிக்கோங்க. சோ அப்ப முகமது பின் துக்ளக்க பொறுத்தவரைக்கும் குரூரம் நிறைந்தவர், கற்றறிந்தவர். அடுத்தது தன்னோட இந்த துணைக்கண்டம் முழுவதும் தன்னோட ஆட்சிக்கு கீழ இருக்கணும்னு நினைச்சு, தன்னுடைய தலைநகர டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்துறாரு. மறுபடியும் தேவகிரியில இருந்து டெல்லிக்கே திரும்ப போயிடுறாரு. தேவகிரிய மாத்தும் பொழுது தேவகிரியோட பேரையும் மாத்திடுறாரு. தௌலதாபாத் அப்படின்னுட்டு. இவரு டெல்லி திரும்பும் பொழுது டெல்லி காலியா இருக்குங்கிறத பத்தி சொல்றதுதான் எபின் பதுதா. இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். இதோ இங்க பாருங்க, இந்த பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, தௌலதாபாத் போறதுக்கு 40 நாட்கள் ஆகும். சோ மக்கள் வந்து என்ன பண்றாங்க, தௌலதாபாத்துக்கு போகணும் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் கிளம்புறாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு பார்வையற்றவர்கள், மற்றொருவர் வந்து பக்கவாத நோயாளியாக இருக்கிறாங்க. இவங்கள கண்டுபிடிச்சு தண்டனைக்கு உள்ளாக்குறாங்க. சோ இவங்க கூட போகும்பொழுது கட்டிடங்கள், புறநகர்கள் பகுதிகள் எங்குமே வந்து ஒரு நாய் பூனை கூட இல்ல. எல்லாத்தையும் கூட கூட்டு போனாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? திரும்ப வரும்போது ஒண்ணுமே அங்க இல்ல. அதுக்கான காரணம் இதுதான். சோ இவரோட ஆட்சி காலத்துல இந்த அலாவுதீன் ஆட்சி காலத்துல வந்து நிலவரி வந்து நிரந்தரமான நிலவரிய வந்து விதிச்சாங்கல்ல. ஒரு நிலங்கள் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த முகமது பின் துக்ளக் காலத்துல இந்த நிலவரி வந்து உயர்த்துறாரு. நிலவரிய உயர்த்துறதோட மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இவரு பண்றாரு. என்னன்னா, நிலவரிய பணமா தான் நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால பணத்தட்டுப்பாடு ஏற்படுது. அதாவது நாணயங்கள் போதுமான அளவு நாணயங்கள் கிடையாது. புதிய நாணயங்கள வெளியிடுற அளவுக்கு இவங்க கையில வந்து வெள்ளிகள் வந்து அதிக அளவு கிடையாது. சோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா, அடையாள நாணய முறைய உருவாக்குறாரு. அடையாள நாணய முறைன்னா, இப்ப எப்படி ரூ. 10ன்னு எழுதியிருக்கிற ஒரு நோட்டு ரூ. 10ன்னு நம்ம சொல்றோம். ரூ. 5ன்னு போட்டிருந்தா ரூ. 5. அந்த நோட்டுடைய பொருளோட மதிப்பு கிடையாது. அந்த வேல்யூ. அந்த அடையாள முறை அந்த நோட்டுல எவ்வளவு குறிப்பிட்டிருக்காங்களோ, அதுதான் அந்த அந்த நாணயத்தோட மதிப்பு. சோ இதுக்கு பேரு தான் வந்து அடையாள நாணய முறை. சோ இந்த மாரி அடையாள நாணய முறைய ஆரம்பிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகமது துக்ளக். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இது கேட்பாங்க உங்களுக்கு கொஸ்டினா. புரிஞ்சுச்சுங்களா? சோ இதுக்கு முன்னாடிலாம் ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் இருக்கும். அந்த தங்க நாணயம்னா, அந்த நாணயத்துல இருக்கக்கூடிய தங்கத்தோட மதிப்பு எவ்வளவோ, அதுதான் அந்த காயினோட மதிப்பா இருந்துச்சு. அதே மாரிதான் வெள்ளி நாணயமே. அந்த நாணயத்துல இருக்கக்கூடிய வெள்ளியோட மதிப்பு எவ்வளவோ, அதுதான் அந்த நாணயத்தோட மதிப்பா இருந்துச்சு. ஆனா அடையாள நாணய முறை அப்படின்னா, இப்ப இருக்க காலகட்டங்கள் மாரி. இப்ப ரூ. 10ன்னு எழுதியிருந்தா அது ரூ. 10 நோட்டு. அதே ரூ. 100ன்னு எழுதியிருந்தா என்னது? ரூ. 100 நோட்டு. அந்த பேப்பரோட வேல்யூ ரூ. 100 கிடையாது. அதுல எழுதியிருக்கிற மதிப்பு அந்த இது அப்படின்றாங்கல்ல. சோ இந்த மாரி செப்பு காயின்கள்ல இவரு அடையாள நாணய முறைய உருவாக்குறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, மக்கள்கிட்டயும் செம்பு புழக்கம் இருக்குல்ல. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, இவங்க செப்பு காயின்கள் அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம எப்படி கள்ள நோட்டு அடிக்கிறோமோ, அந்த மாரி கள்ள நோட்டு நம்ம அடிக்கிறோம்னா, நம்மள மாரி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி கள்ள நோட்டு அடிக்கிறாங்களோ, அவர்கள் காலகட்டத்துல வாழ்ந்த மக்களும் என்ன பண்றாங்கன்னா, செப்பு நாணயங்கள அடிக்கிறாங்க. இந்த மாரி அடிச்சா என்ன ஆகும்? எவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு காயின்ஸ் அடிச்சிருவான். சோ அப்ப அந்த நிர்வாகத்துல வருவாய்த்துறை அப்படிங்கிறது பெருமளவு பாதிக்கப்படும். ஏன்னா எவ்வளவு வரவு செலவு அப்படிங்கிறதே தெரியாமயே போயிரும். உண்மையான பணம் அப்படிங்கிறது காணாம போயிடும். ஓகேங்களா? பொருட்கள் அதாவது செம்பு வந்து நீங்க கொண்டு போய் ஒரு இடத்துல குடுத்தீங்க. அடையாள நாணய முறை இவருக்கு இது பண்ணலாம். ஆனா உலகத்துல மற்ற பகுதிகளுக்கு அந்த செம்பு நாணயங்கள கொண்டு போய் குடுக்கும்போது, அந்த செம்புக்கு எவ்வளவு முறையோ அவ்வளவுதான். எவ்வளவு வேல்யூவோ அதுதான் வந்து அவங்க திரும்ப குடுப்பாங்க. அப்படிங்கும் பொழுது, இந்த சுல்தானோட கஜானா காலியாகுற அளவுக்கு வந்து இவங்க இது பண்ணிட்டாங்க. சோ இந்த மொத்த வருவாய் நிர்வாக முறையுமே சீர்குலையுது. இதனால என்ன பண்ண ஒரு வெளிநாட்டு வணிகர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வியாபாரத்த வந்து இங்க வணிகம் பண்ண மாட்டோம்னு நிறுத்திட்டாங்க. சோ இதனால அரசாங்கம் என்ன பண்ணி ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய செம்பு காயின்கள திரும்ப வாங்கிட்டு, அதுக்கு நிகரான தங்கம் மற்றும் வெள்ளி காயின்கள இஷ்யூ பண்ணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. சோ இந்த மாரி அவங்களுக்கு திரும்ப காயின்ஸ வாங்கிட்டு தங்க, வெள்ளி நாணயம் காயங்கள்ல குடுக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கஜானா காலி ஆயிடுது. அரசு திவால் ஆயிடுது. சோ அரசு திவால் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அரசுக்கு வருவாய் வேணும்னா என்ன பண்ணுவாங்க? நிலவரி உயர்த்துவாங்களா? சோ அந்த மாரி முகமது பின் துக்ளக் என்ன பண்றாருன்னா, நிலவரிய உயர்த்துறாரு. இவரு நிலவரிய உயர்த்துறதுனால விவசாயிகள் வந்து கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. எங்களால இவ்வளவு கட்ட முடியாது, எங்களால முடியல அப்படின்னு சொல்லி கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அந்த கிளர்ச்சியுமே இவர் வந்து கொடூரமா ஒடுக்குறாரு.
கொடூரமான முறையில ஒடுக்குறதுனால கோபமடைந்த விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க வேளாண்மை செஞ்சா தானே இவ்வளவு வரி கட்டணும். நான் வேளாண்மை விவசாயமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி வேளாண்மையை கைவிட்டுறாங்க. அப்ப விவசாயம் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உணவு தானியம் பற்றாக்குறை ஏற்படுமா? சோ பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா பஞ்சங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சோ அலாவுதீன் கில்ஜி எப்படி நிலவரிய வந்து பணமா வாங்காம தானியமா வாங்கினாரோ, அதுக்கு ஆப்போசிட்டா அவர் பணமா வாங்குவாரு. அப்ப பணப்புழக்கம் இல்லாதனால என்ன பண்றாருன்னா, அடையாள நாணய முறை உருவாக்குறாரு. அடையாள நாணய முறைனா, அந்த காயின்ல எவ்வளவு வேல்யூ எழுதியிருக்கோ, அந்த வேல்யூ வந்து அந்த காயின்க்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடையாள நாணய முறை உருவாக்கும் பொழுது மக்கள் அதிக அளவு பணங்கள அச்சிட ஆரம்பிக்கிறாங்க. இதனால வந்து அரசுடைய வருவாய்த்துறை வந்து சீர்குலையுது. வெளிநாட்டு வணிகர்கள் வணிகம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. சோ இதனால அரசு என்ன பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகுது அப்படின்னா, செப்பு காயின்கள வாங்கிட்டு வெள்ளி மற்றும் தங்க நாணயங்கள அவங்களுக்கு திரும்ப குடுக்குற மாரியான ஒரு நிலை உருவாகுறதுனால அரசு காலியாகுது. இதனால மறுபடியும் விவசாயிகள் மேல என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிக அளவு வரிகள விதிக்கிறாங்க. வரிகள விதிக்கிறதுனால விவசாயிகள் கிளர்ச்சியில குதிக்கிறாங்க. சோ கிளர்ச்சியில குதிக்கும்போது இவரு கொடூரமா வந்து அவங்கள அடக்க முயற்சிக்கிறாரு. முயற்சிக்கும்போது விவசாயம் இருந்தா தானே அடக்குவ? விவசாயியா இருக்க மாட்டேன். நான் வேளாண்மை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு நிலைமை உருவாகி வேளாண்மையை கைவிட்டுறாங்க. இதனால அந்த நாட்டுல பஞ்சம் அதிகரிக்குது. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அண்ட் இவரோட ஆட்சி காலத்துல இது மட்டும் தான் கிளர்ச்சியா நடந்துச்சா அப்படின்னா, இவரோட ஆட்சி காலத்துல மாகாண ஆளுநர்களா இருந்த நிறைய பேர் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபட்டதுதான் இந்த அவுத், முல்தான், சிந்து பகுதி மாகாணங்கள்ல இருந்த ஆளுநர்கள். இவங்க அடிக்கடி கிளர்ச்சியில ஈடுபட்டு ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க சுதந்திர அரசுகள், எங்களுக்கும் டெல்லி சுல்தானுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு இவங்க சுதந்திர அரசுகளா வந்து தங்களை பிரகடனம் செஞ்சுக்கிட்டாங்க. சோ சுதந்திர அரசுகளா மாறிடுது. சோ இந்த ஷேட் பண்ணிருக்காங்கல்ல இந்த பிங்க் கலர்ல. சோ இந்த லைட் பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்து டெல்லி சுல்தானிய பகுதிகளா இருந்த பகுதிகள். இங்க பாருங்க மதுரை வரைக்குமே வந்து இருக்காங்க. இது வந்து துக்ளக் ஆட்சியில இவ்வளவு பகுதிகள் துக்ளக் கிட்ட இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த பகுதிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பல மாகாண ஆளுநர்கள் வந்து கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் கிளர்ச்சியில ஈடுபடுறது மட்டும் இல்லாம தங்களோட பகுதிகளை சுதந்திர பகுதியா வந்து அறிவிச்சுக்கிறாங்கன்னு. அப்படி உருவானதான் இந்த துக்ளக்குடைய படை வீரரா இருந்தவர் தான் பாமினி அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்றாருன்னா தௌலதாபாத்தையும், அதாவது தேவகிரி இருக்குல்ல தேவகிரியை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை என்ன பண்றாருன்னா கைப்பற்றி இது என்னுடைய அரசு, டெல்லி சுல்தானுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி அறிவிச்சிடுறாரு. சோ இவரோட பேர்ல உருவானதுதான் இந்த பாமினி சுல்தானியம். இதே மாதிரி மதுரை பகுதிகள் இந்த பகுதிகள்ல உருவாக்கக்கூடியது பாமினி சுல்தானியம். இந்த ஒட்டுமொத்த பகுதியா இருக்கக்கூடியது இந்த பகுதியை மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா இவரு பாமினி சுல்தானியம்னு கொண்டு வராரு. இந்த கீழ இருக்க பகுதிகள்லயும் இவங்களால ஆட்சி செய்ய முடியும். இங்க இருக்காங்க ஆட்சி செய்யுது. இங்க இருந்து இங்க அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அதனால இந்த மதுரை பகுதிகள்ல இருந்தது மதுரை சுல்தானியமா மாறுது. இந்த வங்காள பகுதிகள்ல இருந்தவங்க வங்காள சுல்தான்களா வந்து மாறிடுறாங்க. சோ இந்த ஆண்டுகள் முக்கியம். 1335ல மதுரை வந்து தனி சுல்தானியமா மாறுது. 1346ல வங்காளம் வந்து சுதந்திர அரசு அறிவிக்கிறாங்க. 1351ல துக்ளக் இறந்துடுறாரு. முகமது பின் துக்ளக் இறந்துடுறாரு. சோ இதுக்கப்புறம் பெரோஷா துக்ளக் அப்படிங்கிறவர் ஆட்சி அமைக்கிறாரு. அவரோட காலகட்டம்னு பாத்தீங்கன்னா 1351ல இருந்து 1388 வரைக்கும் பெரோஷா துக்ளக் தான் ஆட்சி செய்யறாரு. இவர்தான் வந்து கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான அரசர். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முகமது துக்ளக்கோட சித்தப்பா பையன் தான், வேற யாரும் இல்ல. சோ சித்தப்பா பையனா முகமது துக்ளக்கோட அப்பா யாரு? ஆஹ் கியாசுதீன் துக்ளக்கா. சோ இந்த கியாசுதீன் துக்ளக் தான் வந்து கியாசுதீன் துக்ளக்கோட தம்பி பையன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிரோஷா துக்ளக். அப்ப கியாசுதீன் துக்ளக் வந்து முகமது பின் துக்ளக் அப்பானா சித்தப்பா பையன். அப்ப இவங்களோட சித்தப்பா பையன் வந்து அரியணை ஏறாரு. அவர் வந்து ஃபிரோஷ். சோ ஃபிரோஷ் அரியணை ஏறும் பொழுது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எல்லாம் அங்கங்க இருக்கக்கூடிய அரசுகள்லாம் என்ன பண்ணுது, தன்னை சுதந்திர அரசுகளா வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சோ பல பகுதிகள் இந்த காலகட்டங்கள்ல கைவிட்டு போயிருச்சு. சோ கிளர்ச்சிகளை அடக்க முடியல. பிரிஞ்சு போன மாகாணங்களை மீட்க முடியல. இந்த காலகட்டத்துலதான் வந்து ஃபிரோஷா துக்ளக் வந்து அரியணை ஏறுறாரு. சோ இப்ப இவர் என்ன பண்றாருன்னா தென் பகுதியில இருக்கக்கூடிய மாகாணங்கள் இங்க கைவிட்டு போச்சு இல்ல, இந்த பகுதிகள்லாம் மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா முடியாத விஷயம் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அவரை மீட்டெடுக்கக்கூடிய ஆர்வமும் அவருக்கும் இல்ல. அதனால விட்டுறாரு. தக்கான பகுதிகள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தலையிடணும் அப்படின்னு சொல்லி இந்த பாமினி அரசர் இருக்காருல்ல, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா
இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக்க அழைக்கிறாரு. நீங்க வந்து இந்த பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாமினி அரசுங்கிறது தனி சுல்தானியமா மாறுச்சு. பட் இருந்தாலும் இவங்களுக்கும் ஒரு கண்ட்ரோல் போகும்போது சென்ட்ரல்ல இருக்கவங்கள நாடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஆனா என்ன பண்றாருன்னா, ஃபெரோஸ் ஷா துக்ளக் இல்லப்பா நான் வரல. நீ உன் பிரச்சனைய நீ பாத்துக்க. நான் வந்து ஒரு அமைதியான முறையில என்கிட்ட இருக்க பகுதிகள ஆட்சி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிடுறாரு. சோ இவருடைய காலத்துல அவ்வளவுதான். இவருடைய காலத்துல பெருசா ஒண்ணும் படையெடுப்புகள், போர்கள் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. இவர் இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுறதுக்காக ஒரு அறக்கட்டளையை நிறுவியிருப்பாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். சோ கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் இது எல்லாத்தையுமே வந்து இவர் கட்டியிருப்பாரு. ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுறதுக்காக ஒரு அறக்கட்டளை. அடுத்தது வந்து அப்படின்னா, இந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள்லாம் இருக்கக்கூடிய கொடூரமான தண்டனைகள்லாம் இருந்துச்சுல்ல, அது எல்லாத்தையுமே மனிதாபிமற்ற மானமற்ற கொடூரமான தண்டனைகள் எல்லாமே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை எல்லாத்தையும் ஒழிச்சிடுறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இஸ்லாமிய சட்டங்கள்ல இருக்கக்கூடிய வரிகள் மட்டும்தான் வரி வசூலிக்கணும். இஸ்லாமிய சட்டங்களால அங்கீகரிக்கப்படாத எந்த வரியும் நம்ம வந்து வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் எல்லாத்தையுமே ரத்து பண்ணிடுறாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். சோ உங்களுக்கு ஏழைகளுக்கு அறக்கட்டளை நிறுவனது. அதுக்கு அடுத்தது கொடூரமான தண்டனைகளை ஒழிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது இஸ்லாமிய சட்டங்கள்ல இல்லாத வரிகள் எல்லாத்தையுமே ரத்து பண்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கொஸ்டினா கேட்டது அப்படின்னா இதுதான். விவசாய கடன்களை ரத்து செய்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்து பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டி வேளாண்மையை மேம்படுத்தியவர் தான் இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக். சோ இவரோட ஆட்சி காலத்துல பொறுத்த வரைக்கும் இந்த படையெடுப்புகள் அந்த மாதிரிலாம் இருக்காது. இருக்க பகுதிகளை அமைதியான முறையில ஆட்சி செய்யும். அவ்வளவுதான் இவரோட இதுல இருக்கும். அதுக்கு அடுத்தது 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அலாவுதீன் கில்ஜி காலத்துல இருந்த 30 பழமையான தோட்டங்களையுமே வந்து புனரமைச்சிருப்பாரு. அடுத்தது ஃபிரோஷாபாத், ஜான்பூர், ஜிஹார், ஃபிரோஸ்பூர் இந்த நகரங்கள் எல்லாம் இவரு நிர்மாணிச்சிருப்பாரு. எப்படி முகமது பின் துக்ளக் வந்து துக்ளக்காபாத்தை நிர்மாணிச்சாரு, அந்த மாதிரி இவரு நிர்மாணிச்ச ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபிரோஷாபாத், ஜான்பூர், ஹிசார், ஃபிரோஸ்பூர் அப்படிங்கிற நகரங்களை நிர்மாணிச்சிருப்பாரு. நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த தலைநகரம் யாரு எங்க இருந்து சேஞ்ச் பண்ணாங்கன்ற ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு அடுத்தது எந்த நகரை யார் நிர்மாணிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு முக்கியம். முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவர் துக்ளக்காபாத் அப்படிங்கறத நிர்மாணிச்சிருப்பாரு. இப்ப ஃபெரோஸ் ஷா துக்ளக் நிர்மாணிச்ச நகரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிரோஷாபாத், ஃபிரோஸ்பூர், ஜிகார், ஜான்பூர். அடுத்தது இவர் வந்து என்ன பண்றாரு, நம்ம ஆல்ரெடி சொன்னோம், சுல்தானியத்தை கட்டி காக்குறது அமைதியான முறையில பல முயற்சிகளை மேற்கொள்றாரு. இவருடைய இறுதி நாட்கள் வந்து மகிழ்ச்சி நிறைந்ததா இல்ல. இவ்வளவு அமைதியா தானப்பா வாழ்றாரு, அப்ப மகிழ்ச்சியா தானே இறந்திருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இவருடைய மகனான முகமது கான் அப்படிங்கிறவரு இவருக்கு எதிராவே சதி பண்ண ஆரம்பிக்கிறாரு, கிளர்ச்சியில ஈடுபடுறாரு. சோ இதனால இவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. 1388ல 83 வயதுல ஃபிரோஸ் ஷா துக்ளக் இறந்துடுறாரு. சோ ஃபெரோஸ் ஷா துக்ளக்கை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. முக்கியமான விஷயம் அப்படின்னா, கியாசுதீன் துக்ளக்குடைய இளைய சகோதரோட மகன். தக்கான பிரச்சனைகளை தலையிட சொல்லி பாமனி அரசு அழைப்பு விடுப்பாரு. இருந்தாலும் இவர் விடுக்க மாட்டாரு. ஏழைகளுக்கு உதவுறதுக்காக அறக்கட்டளை, ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுறதுக்காக ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி இருப்பாரு. அதுக்கு அடுத்தது கொடுமையான தண்டனைகளை வந்து ஒழிச்சிருப்பாரு. இஸ்லாமிய சட்டங்களால அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து பண்ணிருப்பாரு. விவசாய கடன்களை ரத்து பண்ணி பல நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்கி இருப்பாரு. ஃபெரோஷாபாத், சான்பூர், ஹிசார், ஃபிரோஸ்பூருங்கிற நகரங்களை நிர்மாணிச்சிருப்பாரு. இவ்வளவுதான் வந்து ஃபிரோஸ் துக்ளக்க பத்தி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இவர் வந்து 1388ல மரணம் அடைகிறாரா? இவருக்கு அப்புறம் இவங்களுடைய வம்சாவளிகள் ஆட்சி அமைப்பாங்க. பட் அவங்களாமே வந்து ஒரு வலிமை குன்றிய அரசுகளா தான் இருக்காங்க. சோ 1388ல அவர் இறப்பாரு. ஆனா 1398, அதாவது 10 வருஷம் வந்து இவங்களுடைய வாரிசுகள் ஆட்சி அமைத்து ஆண்டுகிட்டு தான் இருப்பாங்க. இவருக்கு இருக்கும் போதே ஆட்சி பகுதிகள் குறையுது. சோ இப்ப இன்னும் வந்து வலிமை குறைஞ்சு போகுது இவங்களோட வலிமை. சோ இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி தான் தைமூர் வந்து படையெடுத்து வராங்க. 10 வருஷம் கழிச்சு தாமர் லைன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தைமூர் வந்து டெல்லி பகுதியை தாக்குறாங்க. டெல்லி பகுதினா இவங்க ஆட்சி செய்துட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் தாக்கி மனித படுகொலையை அரங்கேற்றாங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்வு. தைமூர் படையெடுப்பு எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 1398. தாமர் லைன் யாருன்னா தைமூர் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த தைமூர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய ஆசியால சாமர்கண்ட் மற்றும் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை ஆட்சி செய்யறவங்க தான் இந்த தைமூர். மத்திய ஆசியால சாமர்கண்ட் பகுதி, சாமர்கண்ட்ல அண்ட் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை ஆட்சி செய்யறவங்க தான் இந்த தைமூர். இவங்க டெல்லி மீது
போர் தொடுக்கிறாங்க. டெல்லி மீது வந்து தாக்குதல் நடத்தி டெல்லியில ஒரு மிகப்பெரிய படுகொலையை வந்து அரங்கேற்றுறாங்க. சோ இவங்க டெல்லிக்கு அடுத்தபடியா எந்த பகுதி வந்து இந்தியால வந்து அதிக பாதிப்புக்குள்ளாச்சு அப்படின்னா பஞ்சாப் பகுதி. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாங்க. 1398 தாமரலைன் படையெடுப்புல டெல்லிக்கு அடுத்தபடியா எந்த பகுதி அதிக அளவு பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டது அப்படின்னா இந்த பஞ்சாப் பகுதி தான். சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எந்த பகுதி அதிக அளவு பாதிப்புனா டெல்லிக்கு அப்புறம் பஞ்சாப். அடுத்தது இவங்க கொள்ளையடிச்சிட்டு திரும்ப போயிட்டாங்க. அங்க திரும்ப போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பகுதிகள் இவங்க கொள்ளையடிச்ச பகுதிகளில் ஒரு பிரதிநிதியை வந்து நியமிச்சுட்டு போறாங்க. அப்படி நியமிச்சவங்க தான் கிசர் அப்படிங்கிறவரை நியமிச்சிருப்பாங்க. இந்த துக்ளக் வம்சம் இந்த தைமூர் படையெடுப்போட முடிவுக்கு வந்துருச்சு. சோ அதுக்கடுத்து இவங்க நியமிக்கக்கூடிய இந்த கிசர் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு அடுத்த வம்சமான சையது வம்சத்தை உருவாக்குவாரு. இவங்க திரும்ப போகும்போது சாமர்கண்ட் பகுதியில நினைவு சின்னங்கள் கட்டுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா தச்சு வேலை செய்யறவங்க கட்டிட கலைஞர்களை எல்லாரையுமே தங்களோட கூட்டிக்கிட்டு போறாங்க. சோ அங்க வேலை செய்யறதுக்காக இங்க இருந்து கட்டிட கலைஞர்களையும் தச்சு வேலை செய்யறவங்களையும் கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த கிசர் தான் வந்து சையது வம்சத்தை தோற்றுவிக்கிறாருன்னு. இந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சையது வம்சம் 1414 இருந்து 1451. இதுல ரெண்டே விஷயம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. யார் இந்த அரசை உருவாக்குனாங்க? கிசர் கான் யாருன்னா தைமூர் வந்து தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு கிசர் என்ற தனது பிரதிநிதியை ஆளுநரா நியமிச்சு போறாங்க. இவர் தான் வந்து கிசர் இவர் தான் 1414 என்ன பண்றாரு அப்படின்னா சையது வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. 1451 வரைக்கும் இந்த ஆட்சி இருக்கு. இதோட கடைசி ஆட்சியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆலம் ஷா. சோ இந்த ஆலம் ஷா அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1451 இறக்கலாம் மாட்டாரு. எனக்கு பதவியே வேணாம்பா, என்ன ஆளை விட்டுருங்க, நான் வந்து நிம்மதியா வாழணும், அமைதியா வாழணும், இந்த போர் படையெடுப்பு இது எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரச பதவியை துறந்துடுவாரு. இது கேட்பாங்க. அரச பதவியை துறந்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலம் ஷா 1451 ஆரம்பிச்சவர் கிஷிர் அண்ட் அவரோட வம்சாவளியில வந்து இந்த ஆலம் ஷா 1451 அரச பதவியை துறந்துருவாரு. இவர் பதவி துறக்கிற நேரம் இவரோட ஆட்சி காலத்துல பஞ்சாபோட ஆளுநரா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பஹலூல் லோடி. இவர் தான் அடுத்த வம்சத்தை வந்து உருவாக்குவாரு. பஹலூல் லோடி உருவாக்கின வம்சம் தான் லோடி வம்சம். இந்த லோடி வம்சம் 1451 இருந்து 1526 வரைக்கும் ஆட்சி செய்யறாங்க. குறுகிய காலங்கள் தான், கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் தான். இதுல லோடிக்கு அப்புறம் பஹலூல் லோடிக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஹலூல் லோடிக்கு அப்புறம் இவரோட மகனான சிக்கந்தர் லோடி வராரு. இந்த சிக்கந்தர் லோடி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கலையிலையும் கல்வியிலையும் ஆதரிச்சிருப்பாரு. கலைகளையும் கல்வியையும் ஆதரிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஆக்ரா நகரை நிர்மாணிச்சிருப்பாரு. எப்படி துக்ளக் வந்து ஃபெரோஷாபாத்தை நிர்மாணிச்சாரு, முகமது பின் துக்ளக்காபாத்தை நிர்மாணிச்சாரோ அதே மாதிரி ஆக்ரா நகரை நிர்மாணிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்கந்தர் லோடி. ஆக்ரா நகரை நிர்மாணிச்சது மட்டும் இல்லாம அதை தன்னோட தலைநகராகவும் மாத்திருப்பாரு. இதுவும் முக்கியமான ஒரு கொஸ்டின். அதாவது லாகூர்ல இருந்து டெல்லிக்கு தலைநகரா மாத்தினது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக். அடுத்தது டெல்லியில இருந்து தேவகிரி தௌலதாபாத்துக்கு தலைநகரா மாத்தினது யாரு? முகமது பின் துக்ளக். இந்த முகமது பின் துக்ளக் அப்புறம் டெல்லியில இருந்து தலைநகர ஆக்ராவுக்கு மாத்தினது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சிக்கந்தர் லோடி. இவ்வளவுதான் முக்கியமான தலைநகர் மாற்றம்னா இவங்கதான். சோ அப்ப சிக்கந்தர் லோடி என்ன பண்றாருன்னா தலைநகரை வந்து டெல்லியில இருந்து ஆக்ராக்கு மாத்துறாரு. அது இவருக்கு அடுத்த ஆட்சியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. சோ இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாபரோட போர் தொடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்ராஹிம் லோடி 1526 முதலாம் பானிபட் போர் நடக்குது. முதலாம் பானிபட் போர் அப்படிங்கிறது யாருக்கும் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பானிபட் போர் பாபர் வர்சஸ் இப்ராஹிம் லோடி. இதுல இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்படுறாரு, பாபர் வெற்றி பெறாரு. இந்த வெற்றி பெற்ற பாபர் தான் வந்து முகலாய பேரரசு அப்படின்னு இந்தியாவுல அடுத்த ஒரு பேரரசை உருவாக்குறாரு. சோ இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள். அதாவது டெல்லி சுல்தானியத்துல முக்கியமான பகுதிகள் அப்படின்னா இது மட்டும்தான் உங்களுக்கு. இந்த கட்டிடக்கலை அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா 11th ஸ்டாண்டர்ட்ல பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு அவுட்லுக் தெரியணும், யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலே ஓரளவுக்கு இந்த அவுட்லுக் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து அடுத்த 11th பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இதை படிக்காம நீங்க 11th டைரக்டா போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ அதனால எப்பவுமே 11th படிச்சுட்டு போங்க. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். சையது வம்சம் பொறுத்த வரைக்கும் கிசர் கடைசியா ஆலம் ஷா. அவ்வளவுதான்.
ஆலம் ஷா வந்து பதவி திறந்துருவாரு. அப்ப பஹ்லூல் லோடி லோடி வம்சத்தை உருவாக்குவாரு. அவருக்கு அடுத்து சிக்கந்தர் லோடிக்கு அப்புறம் இப்ராஹிம் லோடி 1526ல பாபரோட பானிபட் போர்ல தோல்வி அடைந்ததுனால இந்த டெல்லி சுல்தானியம் ஒரு முடிவுக்கு வருது. முகலாய பேரரசு உருவாகுது. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த போர்ஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெல்லி சுல்தானியம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிஒய்க்கு ப்ரீவியஸ் இயர்ல டெல்லி சுல்தானியம் பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.